கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு பயணிக்கலாம். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கி இருப்பது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவின் சசிகலா அணிக்கு அதிமுக அம்மா என்ற பெயரையும், தொப்பி சின்னத்தையும் பன்னீர்செல்வம் அணிக்கு அதிமுக புரட்சி தலைவி அம்மா என்ற பெயரும், மின்கம்பம் சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. சற்றேறக்குறைய கால் நூற்றாண்டிற்கு பிறகு இரட்டை இலை இல்லாத ஒரு தேர்தல் களமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தல் களம் உருவாகி இருக்கும் நிலையில் அதிமுகவின் இரு அணிகளும் புதிய சின்னங்களோடு களம் இறங்குவது அதிமுகவுக்கு உள்ளும் புறமும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதுவே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 அடிப்படை கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. எல்லை மீறிவிட்டதா தேர்தல் ஆணையம்? அதிமுகவின் சட்ட விதியே சின்னம் முடங்குவதற்கு காரணமாகிவிட்டதா? இரட்டை இலை முடக்கம் அதிமுகவுக்கு வேக தடையா, தடுப்பு சுவரா? தினகரன் வெர்சஸ் ஓபிஎஸ், முந்த போவது யார்? அதிமுக இயற்கை மரணம் அடைந்து விட்டது என்ற பாஜகவின் கருத்துக்கு என்ன அர்த்தம்? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்பது தமிழக வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. காரணம், 1 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கத்தினுடைய சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய பெயருமே முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு விவாதத்திற்குள்ளாகி இருக்கிறது. அதிமுக தரப்பில் 2 பிரிவினர் தங்களுடைய ஆதங்கத்தை, விமர்சனங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நம்ம இது பற்றி தான் பல கோணங்களில் விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். சசிகலா அணியிலிருந்து பேராசிரியர் தீரன் அவர்கள், வணக்கம். ஓபிஎஸ் அணியிலிருந்து டாக்டர் அழகு தமிழ்ச்செல்வி, வணக்கம். பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள், வணக்கம். பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், வணக்கம். இது மட்டுமல்லாமல் நம்மோடு பாஜக தரப்பில் இருந்து திரு எஸ்ஆர் சேகர் அவர்களும் இணைய இருக்கிறார். அனைவரையும் வரவேற்று விவாதத்திற்குள் செல்லலாம். எல்லை மீறிவிட்டதா தேர்தல் ஆணையம்? திரு மணி அவர்கள், உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம் களம் காண்கிறது, சின்னம் இல்லாமல், கட்சியினுடைய பெயர் இல்லாமல். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் ஆணையம் எல்லை மீறவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் ஏகப்பட்ட பிராந்திய கட்சிகள், ஏகப்பட்ட தேசிய கட்சிகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுன்றது சகஜம். இது ஒன்று ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சிக்கல் கமிஷன் கிட்ட வரல. இதற்கு முன்பு பல முறை இது வந்திருக்கிறது. கமிஷன் பேலன்ஸ்டாக தான் நடந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் தான். அந்த இன்ட்ரீம் ஆர்டர் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, 20,000 பக்கம் உள்ள அந்த டாக்குமெண்ட்ஸை பதியூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நாள் இல்லை, ஏன்னா எலெக்ஷன்ஸ் அதுக்குள்ளே வந்துட போகுது. தட்ஸ் வை இட் ஹஸ் பிகம் அன் இன்ட்ரீம் ஆர்டர். ஸோ பை அண்ட் லார்ஜ் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்லும் பொழுது தேர்தல் கமிஷன் 2 பேரும் பேசுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர்கள் 2 தரப்பையும் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அதன் பிறகுதான் இந்த முடிவு வந்திருக்கிறது. இது ஒரு இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் இல்லை, பர்மனன்ட் இல்லை என்றாலும் ஒரு இடைத்தேர்தலில் ஒரு பெரிய இயக்கம் சின்னம் இல்லாமல் களம் காண்பது, நம்ம பல விவாதத்தில் சொன்னது உத்தரப்பிரதேசத்தை அவங்க கோடிட்டு காண்பிச்சாங்க. இது மாதிரி யாரிடம் அதிக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறார்களோ அப்படிதான் செயல்பட போறாங்க அப்படின்னு. ஆனால் தேர்தல் ஆணையம் சின்னத்தையே முடக்கிற செயல்பாட்டை தான் நான் கேட்கிறேன். இல்லை, அதற்கான பிரைம ஃபேஸே கேஸ் பூர்வாங்க ஆதாரம் இல்லாமல் கமிஷன் அப்படி பண்ணியிருக்காதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நான் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 குறைகளையும் மீறி டிஎன் செஷன் வந்த பிறகு பை அண்ட் லார்ஜ் அவங்க கரெக்டாக தான் நடந்திருக்காங்க. திஸ் இஸ் அ பெக்யூலர் ப்ராப்ளம். ஏன்னா வழக்கமாக கட்சிகள் உடையும் பொழுது வெர்டிக்கலாக உடையும். திஸ் டைம் இட்ஸ் ஹாரிசான்டல். ப. சிதம்பரம் தான் அதை சொன்னார். அதாவது தலைவர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கியஸ்தர்கள் அந்த பக்கம் சசிகலா பக்கம் இருக்காங்க. கீழே டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் தொண்டர்கள், சில தலைவர்கள் இருக்காங்க. ஸோ ஒரு கட்சி எப்பவுமே மேக்ஸிமம் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்கன்றத தேர்தல் ஆணையம் எப்படி கண்டுபிடிக்கும்? அது தேர்தல் ஆணையம் அதை ரெஃபரண்டம் வச்சு கண்டுபிடிக்குது அப்படி நான் சொல்ல வரேன். இல்ல, டாக்குமெண்ட்லயும் அதற்கான எப்படி கொடுக்க முடியும்? பெட்டிஷன்ஸ் வந்திருக்குது, 8,000 மேற்பட்ட பெட்டிஷன்ஸ் வந்திருக்குது. ஹாரிசான்டலா பிரிஞ்சது தான் இதற்கான ஒரு காரணம்னு நான் அதை சொல்லல. பெட்டிஷன் திரு மணி அவர்கள், நான் மீண்டும் என் கேள்வியை கூர்மைப்படுத்துகிறேன். பெட்டிஷன்ஸ் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியுமா?
இல்லை, எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிஸில் வந்து ஒரு 10 பேர் அல்லது 12 பேர் ஆதரிக்கிறாங்க. ஆனால் எம்எல்ஏஸ் வந்து என்மாசா வந்து சசிகலா பக்கத்தில் இருக்காங்க. எம்பிக்களில் வந்து 1/3 ஆல்மோஸ்ட் வி கேன் சே 1/3 ஆர் 1/4 பெரிய அளவில் இல்லாட்டி கூட. அப்புறம் இது இந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணமே வந்து இவங்க சசிகலாவை வந்து அவசரமாக இவர்கள் வந்து பொதுச் செயலாளராக அவங்க கட்சி விதிக்கு மாறாவே. மணி மீண்டும் குறுக்கிடுகிறேன், பொதுச் செயலாளரை பத்தி இப்ப பேச வேண்டாம், சின்னத்தை பற்றி மட்டும் பேசுங்கன்னு தான் தேர்தல் ஆணையமே வலியுறுத்தி இருக்கிறது. சோ பொதுச் செயலாளர் அது கொஸ்டினிங் கிடையாது. நேற்றைய விவாதத்துல அது விவாதமாகவே எடுத்துக்கொள்ளப்படல. சரி, அந்த இடத்துல இருந்து தான் நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறேன். இல்ல, நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா நிட்டிகிரிட்டிஸ் என்கிட்ட கம்ப்ளீட்டா இல்ல. பட் ஸ்டில் பை அண்ட் லார்ஜ் நான் என்ன நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு கட்சி, அதுவும் ஒரு பிராந்திய கட்சி, செல்வாக்குமிக்க ஒரு தலைவர் இறந்த பிறகு இது போன்ற சிக்கல்கள் வருவது என்பது வழக்கமாக நடக்கிறது தான். இன்ஃபேக்ட் 88லேயே நடந்தது. தட் இஸ் வை அவங்க வந்து அது ஒரு இன்ட்ரீம் ஆர்டராக போட்டிருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் இந்த இன்ட்ரீம் ஆர்டர் கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபைனல் ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்சு அப்போ இது வந்திருந்ததுனா வேணால் நீங்கள் அவங்களுக்கு மோட்டிவ்ஸ் ஆட்ரிபியூட் பண்ணலாம். ஒரு இன்ட்ரீம் பீரியடில் வந்து இந்த மாதிரி 2 தரப்புமே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. பார்ட்டியோட பிரசிடியம் சேர்மனே அந்த பக்கம் வந்திருக்காரு, பார்ட்டியோட பொருளாளராக இருந்தவர் இந்த பக்கம் இருக்காரு, இந்த பக்கம் வந்து வேறு அமைச்சர்கள் முழுவதுமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. தெரியாமல் அங்கே உள்ள என்ன ஆர்குமெண்ட்ஸ் நடந்தது, என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இன்னும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆங்கிலத்தில் சொல்கிறேன், இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் இட் ஷார்ட் கமிங்ஸ், எலெக்ஷன் கமிஷன் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் பை அண்ட் லார்ஜ் இந்த விஷயத்தில் இது வரைக்கும் சரியாக தான் நடந்திருக்குன்னு நான் நம்புறேன். சரியாக தான் நடந்திருக்குன்னு திரு ஷியாம் அவர்களிடம் கடந்த வாரம் இதே கேள்வி நேரத்தில் சின்னம் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்க போறதில்லை, சின்னம் சசிகலா அணிக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய அனுமானத்தையும் தேர்தல் ஆணையம் மாற்றிருக்கு. ஆமாம், நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை வாசித்து காமிக்கணும்னு விரும்புகிறேன். இஃப் யூ கேன் அலோவ் மீ. In view of the above, the insistence by Shri Mohan Parasaran that the commission should decide the matter on the test of functionality of the rival groups is hardly of any assistance to him. இது எதுன்னா, உத்தரப்பிரதேச சைக்கிள் கேஸில் வந்து தேர்தல் கமிஷன் கொடுத்த ஆர்டர். இதே மோகன் பராசரன் தான் அதிமுக சசிகலா அணிக்கு ஆதரவாக வாதிடுறாரு. ஆனால் அவர் சைக்கிள் கேஸில் எதிரணிக்கு வாதிடுற விஷயத்தை தேர்தல் கமிஷன் வந்து இப்படி தீர்ப்பளிக்குது. ஆனால் இப்போ வந்து தேர்தல் கமிஷனுக்கு ஆதரவாக தான் அவர் இதை சொல்கிறாரு. ஆனால் அதை மாற்றி தீர்ப்பளிக்குது. 88ல் மணி சொன்னார், 88ல் வந்து பெரிசாஸ்திரி வந்து தேர்தல் கமிஷனர். இங்கே நான் இப்போ வந்து ஆக்டிவ் பத்திரிகையாளர், நல்லா எனக்கு நினைவு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் வந்து பெரிசாஸ்திரி வந்து 2 குரூப்பையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ குயிக்காக முடிச்சாங்க. அவ்வளவும் பேசிட்டு கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா இன்ட்ரீம் ஆர்டர் தான் போட்டார். அதாவது சின்னம் முடக்கப்படவே இல்லை. அதிமுகவின் ரெட்டை இலை சின்னம் 88லையும் முடக்கப்படலை. இதே மாதிரி 2 குரூப்புமே சின்னத்தை யூஸ் பண்ண முடியாது இப்படிங்கிற மாதிரியான ஒரு நான் யூஸ் பாலிசியை தான் வந்து தேர்தல் கமிஷன் அப்போ எடுத்துச்சு. ஜனவரி மாதம் தேர்தலுக்கு பிறகு வந்து ஜானகி அம்மா போய் அவங்க லெட்டரை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ப்ராப்ளம் வந்து சால்வ்டு. அப்போ என்ன குற்றச்சாட்டுன்னா, ராஜீவ்காந்தியோட காங்கிரஸ் கட்சி தேர்தல் கமிஷனுக்கு அழுத்தம் தந்தது. சிங்கிள் மெம்பர் கமிஷன், நல்லா இங்கே நினைவில் வச்சுக்கோங்க. பெரிசாஸ்திரி இஸ் சிங்கிள் மெம்பர். இப்போ நமக்கு 3 மெம்பர் பாடி. அழுத்தம் தந்தது. தமிழ்நாட்டில் வந்து 67க்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி வரணும், அதுக்கு எம்ஜிஆர் மறைந்த இந்த தருணம் தான் ஏற்ற தருணம். அதனால வந்து அதை அழுத்தம் தந்து 8 மாசம் இழுத்தடிச்சு கடைசி நேரத்தில் வந்து 2 அணியும் வந்து பிரிச்சு விட்டுட்டாங்க. இது குற்றச்சாட்டு. அப்போ இப்பவும் நான் வந்து அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி வந்து தேர்தல் கமிஷன் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. தேர்தல் கமிஷன் வந்து 2 வகையில் தான் தீர்ப்பளிக்க முடியும். ஒன்று சிம்பிள்ஸ் ஆர்டர் 1968, அப்படி இல்லை அப்படின்னா 29A பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட். 29A தான் நம்ம கொண்டு போய் நம்மளோட பார்ட்டியோட எல்லா விஷயங்களையும் அங்கே சொல்றோம். சிம்பிள்ஸ் ஆர்டர்ல வந்து அது சிம்பிளை டிசைட் பண்ணுது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 29A நாங்கள் போகலை. ஏன் போகலை அப்படின்னா வந்து இப்போ வந்து எங்களுக்கு அந்த கொஸ்டின் எங்க முன்னாடி இல்லை, வெறும் சிம்பிளை மட்டும் தான் நாங்கள் டிசைட் பண்ண போறோம்னு முதல்ல ஒரு கோடு போட்டாச்சு. அப்போ சிம்பிளை மட்டும் தான் டிசைட் பண்ண போறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எம்எல்ஏ, நம்பர் ஆஃப் எம்பி, அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸ், இது வேற வழியே கிடையாது. அங்கதான் நான் கேட்கிறேன், பியாண்ட் த லிமிட் கட்சியின் பெயரை கூட நீங்க பயன்படுத்த கூடாதுன்ற இடத்தை தான் நான் கேள்வியாக. அது வந்து போன இன்ட்ரீம் ஆர்டர் கிட்டத்தட்ட வார்த்தை மாறாம தான் இருக்கு. 88ல் அது போட்ட இன்ட்ரீம் ஆர்டரும் இந்த ஆர்டரும் அநேகமா கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்குது. அதுலயும் வந்து இதே தான், கொடியை பயன்படுத்தக்கூடாது, கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாது, பேரண்ட் பார்ட்டியோட லிங்கேஜ் இருக்கிற மாதிரி நீ இன்னொரு பேரை செலக்ட் பண்ணிக்க. அதே தான் இப்பவும் சொல்லியிருக்காங்க, பேரண்ட் பார்ட்டியோட லிங்கேஜ் இருக்கிற மாதிரி. ஸோ இவங்க அதிமுக ஜெயஜான்னு பிரிஞ்சது, இப்போ இவங்க வேற பேர் வச்சிருக்காங்க. இதுல தேர்தல் கமிஷன் மல்டி மெம்பர் பாடியா ஆக்குனதோட காரணம் நம்ம அதை முதல்ல திங்க் பண்ணணும். சிங்கிள் மெம்பரா இருக்கும்போது சர்வாதிகாரமா நடந்துடுறாங்க. பெரிசாஸ்திரி வந்து கடைசியில் கேன்சர் வந்து இறந்து போனாரு. ஒரு மிகப்பெரிய தேர்தல் கமிஷனர், சேஷனுக்கெல்லாம் முன்னோடி.
சேஷன் காலத்தோடயே வந்து இந்த சிங்கிள் மெம்பர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வந்து மல்டி மெம்பரா மாத்துறாங்க. ஆனா மல்டி மெம்பரா ஆன பிறகும் தேர்தல் கமிஷன் வந்து மத்திய அரசாங்கத்தோட பிடியில் இருக்கு. மாநில தேர்தல் கமிஷன் மாநில அரசாங்கத்தோட பிடியில் இருக்கு. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. சரி, மத்திய அரசின் பிடியில் இருப்பதனால் மத்திய அரசின் பிடியில் இருக்கும்போது என்ன ஆகுதுனாங்க, இப்போ உடனே டிசைட் பண்ணலாம். இந்த மேட்டர் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, இவங்க ஆர்குமெண்ட் முடிச்சிட்டாங்க. முதல்ல வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒரு பெட்டிஷன் தரோம், பெட்டிஷனுக்கு டாக்குமெண்டரி எவிடன்ஸ் தரோம், டாக்குமெண்டரி எவிடன்ஸுக்கு தேவைப்பட்ட பர்சனல் ஹியரிங். விட்னஸ் போடுற லெவலுக்கு தேர்தல் கமிஷன் போக முடியாது. ஏன்னா விட்னஸ் ஸ்டாண்டு கிடையாது, விட்னஸ்க்கு நம்ம வந்து ஓத்தெடுக்க முடியாது, விட்னஸை குறுக்கு விசாரணை பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே தேர்தல் கமிஷன் இப்படி தான் டிசைட் பண்ணும். உங்களுக்கு இதுக்கு மேல அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க கோர்ட்டுக்கு போய்க்க வேண்டியதான். இதுதான் பாயிண்ட். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற இது வந்து நம்பர் ஆஃப் எம்எல்ஏ, நம்பர் ஆஃப் எம்பி, அப்புறம் அவங்க தேர்தல் கமிஷன்ல கையில இருக்கிற அவங்களோட ஆபீஸ் பேரர் லிஸ்ட். இதுல சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா, பைலா என்ன, இதெல்லாம் நாங்க போகவே மாட்டோம் அப்படின்னு ஃபைனல் ஆர்டர்ல சொல்றாங்க. ஃபைனல் ஆர்டர்லயே நாங்க போக மாட்டோம்னு உத்தரப்பிரதேச ஆர்டர்ல சொல்றாங்க. அப்ப இப்ப எப்படி போறாங்க? திரு பேராசிரியர் தீரன் அவர்களிடம் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தீங்க. எங்கள்கிட்ட எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை, எம்பிக்களின் எண்ணிக்கை எங்கள் தரப்புல தான் இருக்குன்னீங்க. நேத்து அப்படி இல்லை, சின்னம் முடக்கப்பட்டு இருக்கிறது, ஏதோ சதி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. என்ன சதி? ஏன்னா தேர்தல் ஆணையம் சொல்வது நீங்க சொல்லுகிற மாதிரி அது சிறு குழு அல்ல, ஒரு பிளவு அல்ல, இது பெருசா யோசிக்கணும், ரெண்டு தரப்புக்கும் நியாயம் செய்யறதுக்காக சின்னத்தை முடக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ற இடத்தில் சதி இருக்கிறதுன்னு சொல்றதுக்கான தேவை எங்க வருது? அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அல்லாம குறையாது இல்லாம புகையாதுன்ட்டு. தேர்தல் ஆணையம், மத்திய தேர்தல் ஆணையம் என்பது, இந்திய தேர்தல் ஆணையம் என்பது இந்த சின்னத்தை எப்படி முடிவு செய்தார்கள் ஏற்கனவே பிரசிடென்ட் முன்னுதாரணங்கள் அவங்க குறிப்பிட்டு சொன்னது மாதிரி அகிலேஷ் யாதவனுடைய பிரச்சனையில் தெளிவாக இருக்குது. ஒரு தேர்தல் ஆணைய சின்னத்தை முடிவு பண்ணுதுன்னா மூன்று காரணங்கள் முக்கியமான காரணம். அடிஷ்னலாக ஒரு காரணத்தில் இவங்க சொல்லிக்கிறாங்க. அதாவது எம்எல்ஏக்கள், எங்ககிட்ட 122 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட 11, ஆக 11ல் ஒரு பங்கு தான் அவங்ககிட்ட இருக்கிறாங்க. இந்த சரிபாதி பிளவு அது இதெல்லாம் கிடையவே கிடையாது இதில். அதே மாதிரி எம்பிக்களில் நாங்கள் 37 பேர் எங்களுடைய இதில் இருக்கிறாங்க. மாண்புமிகு இப்போ எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் 37 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட 12 பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4ல் ஒரு பங்கு. அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொதுக்குழு உறுப்பினர்கள் 95% பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் ஆதாரங்களை தேர்தல் ஆணையத்தில் முறையாக ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் அஃபிடவிட், அவங்களும் 90 விழுக்காடு பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க தரப்புல இருக்கிறதா இல்ல அவங்க சொன்னாங்க. இல்ல அதுதான் 20,000 ஆவணங்கள், 20,000 பக்க ஆவணங்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர அது ரெஃபரன்ஸுக்கு தான். 20,000 பக்கத்தையும் படிச்சுட்டுலாம் வந்து தேர்தல் ஆணையம் தீர்ப்பு சொல்லக்கூடாது. அது ஏதாவது ஒரு சந்தேகம்னா அந்த 20,000 பக்கத்தில் போய் அந்த சந்தேகத்தை அவங்க நிவர்த்தி பண்ணிக்கணும். இதில் கிளாரிங்கா வெளிப்படையா தெரிய வேண்டியது என்னவென்று சொன்னால், எம்எல்ஏக்கள் ஆதரவு பெருவாரியாக இருக்கிறது, எம்பிக்களுடைய ஆதரவு பெருவாரியாக இருக்கிறது, கழகத்தினுடைய அந்த பொறுப்பாளர்கள் என்ற முறையில், நிர்வாகிகள் என்ற முறையில் 95% ஈச் அண்ட் எவரி பர்சன் இண்டிவிஜுவல் அஃபிடவிட். நான் கூட அதில் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் கையெழுத்து போட்டு அனுப்பிக்கிறேன். அது மாதிரி அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் அதை பார்க்கவில்லை. அதோட இன்னொன்று அடிஷனலாக அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி எங்க பக்கம் 43 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் என்பவர்கள் 1,60,07,247 உறுப்பினர்கள் என்று எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் வந்து தெளிவா சொல்லி இருக்கிறாங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில். அந்த அடிப்படையில் பார்த்தா கூட இவங்க பக்கம் வந்து அவ்வளவு பேர் இல்ல. நேத்து இந்த வாதங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு திரு தீரன், இதெல்லாம் பேசிட்டாங்க. தேர்தல் ஆணையர் வந்து விடிய விடிய இத பத்தி தான் பேசி இருக்கிறாங்க. ஆனா என் கேள்வி, தேர்தல் ஆணையம் எதற்காக உங்களுக்கு எதிராக சதி செய்யணும்? இதுதான் உங்களுக்கு தெரியும். 3 தேர்தல் ஆணையர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. திரு ஷியாம் அவர்கள் சொன்னது இங்க பாரதிய ஜனதா கட்சியால தமிழகத்துல கால் ஒன்ற முடியல. ஒண்ணு, அவங்க வழக்கமா என்ன பண்றாங்க, 2 திராவிட கட்சிகள் இங்க ஒழிஞ்சு போச்சு, இனிமேல்ட்டு எங்களுக்கு தான் ஆதரவு, எங்களுக்கு தான் மக்கள் திரும்புவாங்க, 2 திராவிட கட்சிகளுடைய ஆட்சி முடிஞ்சு அவங்க ஏற்கனவே இந்த பேச்சுக்களை அவங்க தொடர்ந்து பேசல. அதெல்லாம் தேர்தல் மேடைகள்ல பேசுறது திரு தீரன், நீங்க அத போட்டு குழப்பறீங்க. நல்லா கேட்டுங்க, தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. சரி, நான் கேட்கிறேன், 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஹெச் ராஜா சொல்றாரு இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்றார். அதே மாதிரி தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க
இரட்டை இலை சின்னம் முடக்கப்படணும். இப்ப என்ன சொல்றாங்க, இரட்டை இலை சின்னம் முடக்கிறதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. எங்க அப்பா குதிரைக்குள்ளைன்னு சொல்ற மாதிரி தானே இருக்குது. இல்ல அது தேர்தல் மேடையில சொல்றது திரு நாங்க தேர்தல் மேடை பத்திரிகையாளர் உங்களை சந்திச்சு சொல்ற கூட்டத்தில் சொல்றாங்க இது பாஜக இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும். இது தமிழிசை சவுந்தரராஜனும் தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவும் தங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆக இன்னைக்கு தேர்தல், இந்திய தேர்தல் ஆணையம் என்பது யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக தொடக்கத்திலிருந்தே, அதாவது யாரை இப்ப இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க, யாரை திருப்திப்படுத்தணும்? வெளிப்படையா தான் தெரியுது. யாருடா? மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசை. சரி, நம்ம பேசுவோம். திரு இல்ல அழகு தமிழ்ச்செல்வி அவர்களிடம் உங்கள் அணி உங்கள் அணி சார்பாக என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. மைத்ரேயன் அவர்கள் விமான நிலையத்தில் செய்தியாளரை சந்தித்து சொல்கிறார், நீங்க 2 தரப்பும் சின்னத்தை கேட்டீங்க, 2 தரப்புக்குமே சின்னம் கிடைக்கல. ஆனா நீங்க சொல்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்றார் இது சசிகலா அணிக்கு கிடைத்த தோல்வின்னு சொல்றார். எப்படி அப்ப உங்களுக்கும் தானே அது தோல்வி? அதுதான் இப்போ இவர் சொன்னதை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் உங்க ஆன்சர் இல்ல என்னதுல இருந்து வந்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இல்ல இல்ல ஏன் கேள்வியில இருந்து வாங்க, கண்டினியூட்டி ஏன் கேள்விக்கு வாங்க. இது உங்க 2 பேருக்கும் சின்னம் கிடைக்கல, சரி, அது எப்படி அவங்களுக்கு மட்டும் தோல்வியா இருக்க முடியும்? அதுதான் சொல்றேன். ஏன்னா எங்க பக்கம் நியாயம் இருக்கு. எங்க பக்கம் நியாயம் இருந்ததுனால நாங்க வந்து தொண்டர்கள் எங்க கிட்ட இருக்காங்க. அதாவது 6,000 நிர்வாகிகள் இருக்காங்க. 6,000 நிர்வாகிகள் இஸ் ஈக்குவல் டு 45 lakhs மெம்பர்ஸ் இருக்காங்க. 1.5 கோடியில 3 தேர்தல் ஆணையர் இல்ல, அதெல்லாம் நீங்க பேசியாச்சு. என்னட்ட இல்ல, எங்க பக்கம் நியாயம் இருக்கு. எங்களுக்கு தான் வர வேண்டியது அந்த சின்னம். சரிங்களா? இல்ல என் கேள்வி அதல்ல, என் கேள்வி அதல்ல, என் கேள்வி அதல்ல. இப்ப நீங்க சொன்ன அவ்வளவு ஆவணத்தையும் அங்க பேசி இருக்கிறீங்க, அவர்கள் 3 பேருமே கேட்டிருக்கிறார்கள். என் கேள்வி திரு மைத்ரேயன் அவர்கள் சொல்வது அவர்களுக்கு கிடைத்த தோல்வி என்றால் உங்களுக்கு கிடைத்த வெற்றி என்பது இருங்க, உங்களுக்கு கிடைத்த வெற்றி என்பது இந்த சின்னத்தை முடக்குவதா? இல்லை, எங்க சின்னத்தை முடக்குது. நாங்களே எப்படி எங்க சின்னம்? நீங்க நடுவுல பேசக்கூடாது. நீங்க பேசும்போது நான் ஒரு வார்த்தை வாயை திறந்தேனா? அழகு தமிழ்ச்செல்வி பேசுங்க. சரிங்களா? இப்ப வந்து இந்த தேர்தல் அது வந்து சான்ஸே இல்ல. அவர் வந்து எங்களுக்கு எதுக்கு எங்க ஓன்ஸ் இந்த சின்னத்தை நாங்க ஏன் முடக்க போறோம் சொல்லுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உங்களோட பொருள் ஒண்ணு காணாம போயிடுச்சு, உங்க கார் ஒண்ணு தொலைஞ்சிருச்சுனா சின்னம் என்பது நான் 2 பேருக்குமே சொல்றேன், தேர்தல் ஆணையம் தனிப்பட்டு உங்களுக்கு சொல்லி இருக்கா? உங்களுக்கு ஓன் சின்னம்னு சொல்லிருக்கா? இது வரைக்கும் முடக்கி தானே வச்சிருக்கு. நம்ம ஆர்குமென்ட்க்கு வந்தறலாம். முடக்கி வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஜஸ்ட் நிறுத்தப்பட்டு வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 15 நாள்ல அது எங்களுக்கு கொடுத்த பிறகு பேசிக்கலாம். எங்களுக்கு கொடுத்த பிறகு பேசிக்கலாம். என் கேள்வி நியாயம் இருந்தது, அவங்க கொடுக்கல. எங்களுக்கு தான் வர வேண்டியது, அது எங்களுக்கு வரல. சரிங்களா? அப்படி என்றால் இப்போ சசிகலா அணியிடமிருந்து கடுமையான விமர்சனம் பாஜக தரப்புக்கும் வைக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் மீதே வைக்கிறாங்க. நீங்க தேர்தல் ஆணையம் மீது இல்ல என் கேள்விக்கு நேரடியாக நீங்க ஏன் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த செயல்பாட்டை எப்படி பார்க்கறீங்க? அதுதான் ஒரு 2 நிமிஷம் நான் பேசுறேன். ஆட்டோனமஸ் பாடி, தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு ஆட்டோனமஸ் பாடி. அவங்களுக்கு என்னென்ன கோணங்கள்ல அவங்க வந்து ஆய்வு செய்யணுமோ எல்லா கோணங்களையும் ஆய்வு செஞ்சுதான் அவங்க முடிவெடுப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்துட்டு 122 இருக்கு, 1999 இருக்கு, பேட்டா ஸ்லிப்பர் ரேட் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து எம்பிஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இல்ல அந்த ரேட்ஸ் உதாரணம் சொல்ல வேண்டாம், மக்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு எம்பிஸ் இருக்காங்க. தோ 10:30க்கு வந்து எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, தோ இனிப்பு வழங்குவாங்க. இப்ப பாருங்க 10 மணிக்கு வந்து சொன்னாங்க, கடைசில அவங்களுக்கு இனிப்பு வழங்கல. அப்படி இல்ல, இது என்ன ஆர்குமெண்ட்? இல்ல என்ன இது ஆர்குமெண்ட்? உங்க 2 பேருமே போய் கேக்குறீங்க. இருங்க என் கேள்வியை வாங்கிங்க. 2 பேருக்குமே சின்னத்தை கொடுக்கல. உனக்கு கிடைக்கலையே நான் ஜெயிச்சிட்டேன், உனக்கு கிடைக்கலையே நான் ஜெயிச்சிட்டேன்றது என்ன ஆர்குமெண்ட்? ஜெயிச்சிட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு கிடைக்க கூடாது, ஏன்னா அதத்தான் அவங்க சொன்னாங்க. அவங்க பக்கம் நியாயம் உங்களுக்கு கிடைக்கல, சரிங்களா? உங்களுக்கும் கிடைக்கல, எங்க பக்கம் நியாயம் இருக்கு, கொடுக்கல. இப்ப இவங்க வந்து உடனே தேர்தல் ஆணையத்து மேல வந்து பழிய போடுறாங்க, பாஜக கூட எங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு. அதாவது பாஜக இவங்களுக்கு வந்து அந்த சட்டப்பேரவையில நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வரும்போது நாங்க 2 கேள்வி கேட்டோம். நேரடியா எங்களுக்கு மறைமுக வாக்கெடுப்பு வேணும்னு கேட்டோம், மக்களை பார்த்துட்டு வாக்கெடுப்புன்னு கேட்டோம். அப்ப அதுக்கு ஏன் எங்களுக்கு சாதகமா சொல்லல ஆளுநர்? அப்ப பாஜக கூட இவங்களுக்கு தொடர்பு இருந்ததா? அப்ப மகுடம் சூட்டும் போது மட்டும் இவங்களுக்கு பாஜக தொடர்பு இருந்தா இவங்களுக்கு சந்தோஷம், இவங்களுக்கு பாதகமா இப்ப வந்துருச்சுன்னா இவங்களுக்கு கோவம் வந்துட்டு உடனே எங்க மேல பழிய போடுவாங்களா? இப்ப உங்களுக்கு நீங்க உங்கள் தரப்பு வாதத்தின்படி நியாயமாக கிடைக்க வேண்டிய சின்னத்தை உங்களுக்கு கொடுக்கல,
சரி. சரிங்களா? நீங்க தானே அதற்கு உரிமைதாரர்கள்னு கோருறீங்க. ஆமா. உங்களுக்கு வேற எந்த விமர்சனமுமே இல்ல. தேர்தல் ஆணையம் சரியா செயல்பட்டு இருக்கு. சரியா? ஆமா. அதாவது அவங்க நியாயத்தை பண்ணிருக்காங்க. ஏன் கேட்டானா அவங்க பக்கம் அநியாயம் இருக்கு. எங்க பாசிட்டிவ்ஸை விட அவங்க நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு உங்களுக்கு திருப்தி அளிக்கிறது. எங்களுக்கு வர வேண்டியது எங்களுக்கு வரல. திருப்தின்னு நாங்க சொல்ல முடியாது. எங்களுக்கு வர வேண்டிய சின்னம் எங்களுக்கு வரல. சரிங்களா? ஆனா அது தீயவர்கள் கிட்டயும் போல. அதுதான் எங்களுக்கு அதுதான் ஒரு மைத்ரேயன் சொல்லிருக்காரு. இல்ல நேரமின்மை. ஒரே ஒரு சொல்லிடுறேன். அதாவது வந்து அம்மாவுடைய வழக்கு தீர்ப்பு வந்த போதே இனிப்பு கழித்து கொண்டாடியவர்கள், கூத்தாட்டம் போட்டு கொண்டாடியவர்கள் அவர்கள். இவங்க வந்து இன்றைக்கு இரட்டையில இவங்களுடைய மனசுல என்ன ஆழ் மனசுல இவங்களை வந்து இந்த உண்மை கண்டறியும் சோதனை இவங்களை வச்சு நடத்தினாக்கா நிச்சயமா இவங்களுடைய உண்மை வந்து உலகத்துக்கு தெரிய வரும். இவங்களுக்கு நிச்சயமாக தொடர்பு இருக்கு. இல்லன்னு சொன்னாக்கா இல்ல நிச்சயமா இருக்கு. ஒரு ஆளுக்கு இருங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஆளுக்கு 200 பேர் கணக்கு போட்டு எடுத்துவாங்களா? நாங்கெல்லாம் ஈச் அண்ட் எவரி பர்சன் ஒவ்வொருத்தர் ஈச் அண்ட் எவரி பர்சன் அஃபிடவிட் கொடுத்துருக்கிறோம். ஆனா இவங்க ஒருத்தர் வந்து 200 பேருக்கு இதெல்லாம் விமர்சனத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் காத்திருக்கிறார். திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் உங்களையும் வரவேற்று இந்த விவாதத்தில் முதல் கேள்வியாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த சின்ன பிரச்சனை என்பது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை, அதை பத்தி நாங்க பேச விரும்பலன்னு சொல்றாங்க. ஆனா பாஜக தரப்பில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டது மிக சரியானது, சரியான நடவடிக்கை என்று சொல்வதன் மூலமாக திரு தீரன் அவர்களின் குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்படுகிறதா? திரு எஸ்.ஆர். சேகர். இல்ல, தேர்தல் ஆணையம் தவறு செய்தது. தேர்தல் ஆணையம் அதிமுகவினுடைய இரு தரப்புல ஒரு தரப்புக்கு ஆதரவாக இன்னொரு தரப்புக்கு எதிராக செயல்பட்டது. இப்படியான விமர்சனங்கள் வைக்கின்ற போது தேர்தல் ஆணையம் சரியாக செயல்பட்டது பாரதிய ஜனதா கட்சி சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது? அது வந்து எப்படி வந்து ஒருதலை பட்சமானது அல்லது யாருக்கானது எதிரானது என்றுதான் என்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒன்று. இரண்டாவது, இப்ப அண்ணன் தீரன் பேசினாங்க, தமிழ்ச்செல்வி பேசினாங்க, என்னுடைய அருமை நண்பர் மணி அவர்கள் பேசினார்கள், ஷியாம் பேசினார். இதுல நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், பல்வேறு காரணங்களை சொன்னார்கள். குறிப்பாக வந்து தேர்தல் ஆணையத்திலே வைக்கக்கூடுகின்ற விமர்சனங்களை போல இங்கேயும் அங்கே என்னென்னலாம் வாதங்கள் செய்தார்களோ, நேற்று காலை 10:30 சாயந்தரம் வரை என்னென்ன வாதங்கள் செய்தார்களோ அதே மாதிரியான ஒரு வாதத்தை கூட இங்கே தீரன் கூட சொல்லி காண்பித்தார்கள். அதாவது ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய ஒரு தலைவருடைய தலை போன பிறகு, தலைமை இல்லாத நாளே வெறுமையான பிறகு 2-3 உடைந்து போய் அதிலே இருக்கக்கூடிய உட்கட்சி கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கிறதோ அந்த கான்ஸ்டிடியூஷனை எல்லாம் புறக்கணித்து விட்டு அவர்கள் ஒரு தேர்தலை நடத்தியதாக சொல்லி அவர்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் வந்து அவர்கள் 3 பிரிந்து தேர்தல் ஒன்று இடைத்தேர்தல் வருகின்ற போது வழக்காடு மன்றத்துக்கு அல்லது தேர்தல் கமிஷனுக்கு வழக்கு போகிறது. வழக்கு போகின்ற போது அங்க வழக்கில் இவர்கள் சில வாதங்களை வைக்கிறார்கள், ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறார்கள், மற்றவர்கள் ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறார்கள். இதனுடைய அடிப்படையிலே ஒரு முடிவானது தேர்தல் கமிஷன் வைக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் அதை முழுவதுமே மறந்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில இழுக்கிறது என்னன்னு தான் எனக்கு புரியல. 20,000 பக்கங்களை திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களிடம் ஒரு அரசியல் பார்வையாளனாக வைக்கக்கூடிய விமர்சனத்தை முன்வைக்கிறேன். அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையை திமுக கூட அதிகமாக பேசுவதில்லை. ஆனால் மிக அதிகமாக பாஜக பேசுவதற்கான காரணம் என்ன? மிக அதிகமாக பாஜக தான் பேசுது. பொதுச் செயலாளர் நியமனம், இது தேர்வு செய்யப்பட்ட விதம், யார் முதலமைச்சராக இருக்க வேண்டும், ஏன் நீங்க அதிகமா பேசுறீங்க? திரு எஸ்.ஆர். சேகர். அதாவது ஒரு சமவெளிக்கு, ஒரு பொதுவெளிக்கு ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்த பிறகு அதை விமர்சிக்க கூடாது என்பது என்ன நியாயம்னு நான் வந்து விஜயனை கேட்கிறேன். ஒரு பொதுவெளிக்கு அதாவது வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை வீட்டுக்குள்ள நடந்தா பரவாயில்ல, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அடிதடியோடு ரோட்டிலே வந்து கட்டி புரளுங்கிற போது பக்கத்துல ரோட்டில நடந்து போகிறவர் பார்ப்பதில் விமர்சனம் செய்யக்கூடாது என்பது என்ன நியாயம்? அதுல இன்னொரு துணை கேள்வி இல்ல, என் கேள்வி அதல்ல. நீதிமன்றத்திற்கே ஒரு வழக்கு செல்கிறது, ஆனால் ஆளுகிற மத்திய அரசின் சார்பாக பேசுகிற பிரதிநிதிகள் தீர்ப்பை எழுதிட்டீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த சின்னம் முடக்கப்படும்னு திரு ஹெச் ராஜா அவர்கள் பேசுகிறார், தமிழிசை அவர்கள் பேசுகிறார் என்பதுதான் திரு தீரன் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. நீங்க அப்சர்வேஷன் பார்வையாளராக இருந்து பார்ப்பதற்கும் தீர்ப்பு எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா?
திரு எஸ்.ஆர். அதாவது ஹச் ராஜாவும் தமிழிசை சவுந்தரராஜனும் எலெக்ஷன் கமிஷனுடைய அங்கத்தினர்களாக அங்கே இருந்து தீர்ப்பு சொன்னார்களா, அல்லது ஹச் ராஜாவும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய கருத்தை சொல்லவே கூடாதா? எலெக்ஷன் கமிஷனுடைய தீர்ப்பு நீங்க காலையில நேற்றுக்கு 10 மணிலிருந்து மாலை 5 மணி வரையிலும் இரு தரப்பிலே மூன்று மிகப்பெரிய வழக்கறிஞர்களை வைத்து ஏராளமான ஆவணங்களை வைத்து அதிலே எல்லாம் நீங்கள் கோட்டை விடுவீர்களா? அதிலே எல்லாம் எலெக்ஷன் கமிஷனுடைய எதிர்பார்க்கப்படக்கூடிய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல திருப்தி இல்லாமல் செய்வீர்களா? எலெக்ஷன் கமிஷன் அதை தன்னுடைய பிரெரோகேட்டிவ்ல அதை எடுத்த முடிவு தவறு என்று சொல்வது, அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாதவர்கள் பிஜேபியின் மீது பழியை போடுகிறீர்கள். இதுதான் நடக்கிற விஷயம். சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்தீர்கள், கட்சியை உடைத்தீர்கள், 2ஆக பிரிந்து போனீர்கள், கூவாத்தூரிலே 15 நாள் வச்சு எல்லாத்தையும் பாதுகாத்தீர்கள், அரசாங்கத்தை செயலிழக்க செய்தீர்கள். இதெல்லாம் நீங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வந்த விஷயம். அது கடைசியாக இடைத்தேர்தல் வருகின்ற போது கமிஷனுக்கு போகிறது. அங்கே ஒரு தீர்ப்பு வருகின்ற போது நீங்கள் செய்த செயல்பாடுகளை எல்லாம் மறந்துவிட்டு எதிர்கட்சிக்காரர்களுடைய விமர்சனங்களை தீர்ப்பாக எடுத்துக்கொண்டு குதிப்பதில் என்ன நியாயம் என்றுதான் எனக்கு புரியவில்லை. திரு ஷியாம் அவர்கள்ட்ட திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பாக அவர் ஒரு அரசியல் ரீதியான விமர்சனத்தை முன்வச்சார். இந்த அதிமுகவின் சின்னம் இரட்டை இலை சின்னம் என்பது மோடி அவர்களின் கையில் இருக்கிறது அப்படின்ற பார்வை எப்படி பார்க்கிறீங்க? ஏன்னா அதைத்தான் திரு தீரன் அவர்களும் குற்றச்சாட்டா முன்வைக்கிறார். இவரோட குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்குன்னு நான் தேர்தல் கமிஷன் ஆர்டர்ல இருந்து உணர்றேன். என்னன்னா, தேர்தல் கமிஷன் ஆர்டர் என்ன சொல்லுது? consequently the commission is left with no other option in these compelling circumstances but to make an interim order னு சொல்லுது. ஆனா இது ஃபைனல் ஆர்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அகிலேஷ் யாதவ் மேட்டர்ல என்ன பண்ணாங்க, ஒரு வாரம் பேசிட்டு ஃபைனல் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. என்னன்னா, டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி எதுலன்னா ஃபங்க்ஷனாலிட்டியில தான் வருது. எம்எல்ஏ எம்பி நம்பரு, அப்புறம் ஆஃபீஸ் பேரர் லிஸ்ட், இவ்வளவுதான் அதுல பாயிண்ட். அப்போ இதுல இன்ட்ரீம் ஆர்டர் போட வேண்டிய அவசியமே இல்லையே. ஒன்ஸ் ஃபார் ஆல் டிஸ்போஸ் பண்ண வேண்டிய மேட்டர் தானே. எதுக்கு இன்ட்ரீம் ஆர்டர் போடணும்? கிட்டத்தட்ட இவங்க ஒரு வாரம் 10 நாளா போயிட்டு இருக்கிறவங்க தானே. அதுக்கு முன்னாடியே இப்போ கேசி பழனிசாமியோட பெட்டிஷன் ஜனவரி டேட்டடு. இவங்களோட ஒரு மதுசூதன பெட்டிஷன் தான் லேட்டரே தவிர கேசி பழனிசாமி பெட்டிஷன் ஜனவரி டேட்டட். ஆக ஜனவரியில இருந்து இந்த மேட்டர் தேர்தல் கமிஷன் முன்னாடி இருக்கிறதா தானே அர்த்தம். அப்ப இன்ட்ரீம் ஆர்டர் எதுக்கு போட வேண்டிய நெசசிட்டி இல்லையே. இன்ட்ரீம் ஆர்டர்ல என்ன சொல்றாங்க? in order to place both the rival groups on even keel to protect their rights and interest and going by the past precedents in such cases ன்றாங்க. past precedents என்னது? 1971ல சாதிக் அலி கேஸ் தான் இவங்களே உதாரணமா எடுத்துறாங்க. திரு மணி அவர்கள் சொல்வது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு அப்படி ஒன்றும் சந்தேகத்திற்கு இடமாகலாம் இல்ல, அது நியாயமா தான் நடந்திருக்கிறது. ஒரு ஹரிசாண்டல் ஸ்பிளிட் இருக்கிற இடத்துல இப்படிதான் அது ஹரிசாண்டல் ஸ்பிளிட் வெர்டிகல் ஸ்பிளிட் சிதம்பரத்தோட வார்த்தைங்க. ஐ டோன்ட் அக்ரி வித் இட் அட் ஆல். என்ன ரீசன் அப்படின்னா, ஏ ஸ்பிளிட் இஸ் a ஸ்பிளிட், அது எப்படி ஹரிசாண்டல் வெர்டிகல் ஆகும்? இப்போ இவங்க உதாரணமா ஓபிஎஸ் அணி எங்ககிட்ட எல்லா உறுப்பினர்களும் இருக்காங்கன்னு சொன்னா அதை நம்ம எப்படி வெரிஃபை பண்ண? 1 கோடி பேரை வெரிஃபை பண்ணிருமா தேர்தல் கமிஷன்? இல்ல எங்களுக்கு தேர்தல் கமிஷன் அப்சர்வர் போட்டு தேர்தல் நடத்துங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்படி ஒரு கட்சி தேர்தலை தேர்தல் கமிஷன் நடத்தினா இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் அப்படி கேட்கும். தேர்தல் கமிஷன் அதுக்குள்ள போறதே கிடையாது. எப்பவுமே டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி 68 89ல 29A வர்றதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டர் மட்டும்தான். 2089ல 29A சேர்த்த பிறகு பார்ட்டியோட ஸ்ட்ரக்சரை நம்ம கொண்டு போய் கொடுக்கிறோம். கான்ஸ்டிடியூஷன் மெம்பர்ஸ் மினிமம் 150 மெம்பர்ஸ் இல்ல. திரு ஷியாம் அவர்கள், திரு தீரன் அவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது வேறு. அவங்க பாஜக அவங்களுக்கான களத்துல அரசியல் ரீதியான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளராக நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடை எப்படி நான் ஒரு பத்திரிகையாளரா இதை நான் 88ல இதே தான் பார்த்திருக்கேன். அதாவது தேர்தல் ஆணையம்ங்கிறதுங்க அப்போ ஒரு கமிஷனரா, இப்போ 3 கமிஷனரா. ஆனா கீழே இருக்கிற டெப்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பாருங்க, ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே மேல போகணும், ப்ரொமோஷன் வரணும், ப்ளம் போஸ்டிங் வரணும், இப்படிங்கிற எண்ணம் இருக்குது. எப்படி தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ் அதிகாரியோ இல்ல ரெவென்யூ அதிகாரியோ அரசியல்வாதியை திருப்திப்படுத்துறாங்களோ, எப்படி ஆந்திராவில் திருப்திப்படுத்துறாங்களோ, அப்படித்தான் டெல்லியிலும். 88க்கும் 2017க்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் 89ல 29A தான் சார். தேர்தல் சட்டம் நம்ம நாட்டு சட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த தேர்தல் சட்டத்துல நம்ம 29ங்கிற விதியில ஏபிசின்னு வரிசையா உட்பிரிவோட சேர்க்கிறோம். அதுல தான் தேர்தல் கமிஷனுக்கு பார்ட்டிகளை கண்ட்ரோல் பண்ற உரிமை கிடைச்சது. பார்ட்டியோட நாட்டாமையை அவங்க பேசுற உரிமை கிடைக்குது. அதுக்கு முன்னாடி சிம்பலை பத்தி மட்டும் தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. சரி, நான் திரு மணி அவர்களிடம் உங்கள் வாதத்தை முற்றாக மறுதளிக்கிறார் திரு ஷியாம் அவர்கள். அதுல குறிப்பாக நான் இன்னொரு அப்சர்வேஷனா பார்க்கிறேன். ஒரு வாரத்திற்கு முன்பாகவே எல்லா இதழ்களும் எல்லா பத்திரிகைகளும் சின்னம் முடக்கப்பட்டு விடும் அப்படின்னு எழுதுறாங்க.
அதற்கு அவர்கள் சொல்ற வலுவான காரணம் என்பது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசினுடைய தூண்டுதலால் அப்படின்னு பல பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகைகளை நீங்களும் பார்த்திருக்கலாம். அதை தான் திரு ஷியாம் அவர்களும் கோடிட்டுருக்காங்க. இல்லை, நான் இப்பயும் சொல்கிறேன், நான் இந்த சிச்சுவேஷனில் கிவன் த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த ஆர்டர் வந்து பேலன்ஸ்ட் ஆர்டர் நான் நினைக்கிறேன். இது ஃபைனல் ஆர்டராக இருந்ததுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய மோட்டிவ்ஸ் நம்ம ஆட்ரிபியூட் பண்ணலாம். பட் திஸ் இஸ் ஒன்லி அன் இன்ட்ரீம் ஆர்டர். we are running against time. 12ஆம் தேதி எலெக்ஷன் வரப்போகுது. இரண்டு தரப்புலையும் வந்து பலவிதமான ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பர்சனலி ஐ வாஸ் ஷாக்டு. இந்த டிசிஷன் நைட்டு எனக்கு இந்த நியூஸ் கிடைக்கல. காலையில் நான் பார்க்கும்போது நான் நினைச்சேன் சசிகலா குரூப்புக்கு தான் இந்த ஆர்டர் போக போகுது. பிகாஸ் தே ஹேவ் த நம்பர்ஸ், எல்லாருக்குமே தெரியும் அது. பட் அதை மீறி இப்படி ஒன்று வருதுன்னா, லுக், இதில் வந்து டைரெக்டாக மோடி கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி எலெக்ஷன் கமிஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து என்னை பொறுத்தவரையில் மிக அதீதமான குற்றச்சாட்டு. அதீதமான குற்றச்சாட்டு. யாராவது தெருமுனை ஸ்பீக்கர்ஸ் வாங்க இல்லையா, அவங்க பேசலாமே ஒழிய பொது வெளியில் இருக்கக்கூடியவர்கள், பொறுப்புள்ளவர்கள் அப்படி பேச முடியாது. எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் காட் எனார்மஸ் பவர். திரும்பவும் சொல்றேன், திஸ் இஸ் நாட் தி ஃபைனல் ஆர்டர். நோ, யூ ஹேவ் லாட் ஆஃப் சான்ஸ். 12ஆம் தேதி நான் உடைச்சு பார்க்கிறேன் திரு மணி அவர்களிடம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்பது பலருக்கு வாழ்வாசாவா போராட்டமான ஒரு இடைத்தேர்தல். அது யார் உரிமை கோருவதற்கான ஒரு உரிமையை வெளியே தருவதற்கான இடைத்தேர்தலும், அதை ஒரு இடைநிலையா நடக்குது அப்படின்லாம் பார்த்திட முடியாது, இன்டம் ஆர்டரா பார்க்க முடியாது. இதன் மூலமாக நாளைக்கு அதிமுகவின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படலாம். மறுக்கல. நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு வந்து கோர்ட் ஜாகரன்ல ஒன்று சொல்லுவாங்க, ஷியாமுக்கு தெரியும், இமிடியேட் ரிலீஃப் கொடுத்துருவாங்கன்னு. இதுல இமிடியேட் ரிலீஃப்ன்றது வந்து அவங்களுக்கு தான் தேவைப்படுது. யாருக்கு? ஓபிஎஸ் அன்னைக்கு தான் தேவைப்படுகிறது. ஏன்னா எல்லோருக்குமே தெரிகிறது கட்சி வந்து யார் கையில் இருக்குது, முக்கியஸ்தர்கள் யார் கையில் இருக்காங்க. சிதம்பரம் சொல்றதை வந்து நான் வந்து மறுதளிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் இந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா அனலைஸ் பண்ணி சொன்னது அவர்தான்றது என்னுடைய கருத்து. திஸ் இஸ் an horizontal split. அப்ப ஒரு இடைக்கால நிவாரணமா ரெண்டு பேருக்கும் வேண்டாம்னு அவங்க முடக்குறாங்க. அடுத்த ஆர்குமெண்ட்ஸ் நடக்க போகுது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே ஃபைனல் ஆர்டர்ஸ் வரலாம். ஆகவே இந்த ஒரு முடிவிற்காக நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு மோட்டிவ்ஸ் ஆட்ரிபியூட் பண்றதும், சென்ட்ரல் பிஜேபி தான் வந்து இதை ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றதையும் நான் நம்ப தயார். அந்த அளவுக்கு கமிஷன் வீக்கா இல்லன்றது என்னுடைய பாயிண்ட். நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு பேச வேண்டியிருக்கிறது. ஒரு ஆய்டால் மட்டும் இப்போ வந்து இது வந்து ஒண்ணுன்னு நினைக்காதீங்க. காரணம் என்ன, அடுத்தாப்புல ஒரு உள்ளாட்சி தேர்தல் நம்ம பேசுவோம். பதில் சொல்லணும் கட்டாயம். நான் விளம்பர இடைவேளைக்கு பிறகு கட்டாயம் இந்த விவாதத்தை நான் உங்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நேற்றைய நியூஸ் 7 வாதத்தில் நீங்க தொடங்கி வச்சதையே நாங்க கேள்வியாக வைத்திருக்கிறோம். அதிமுக இயற்கை மரணம் அடைந்து விட்டது அப்படின்னு நீங்க சொன்னதையே கேள்வியாக வைத்திருக்கிறோம். இந்த தளத்திலும் நம்ம பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இரட்டை இலை சின்னம் முடக்கம், இது தொடர்பாக தான் இந்த தலைப்பில் தான் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு SR சேகர் அவர்கள் தீரன் அவர்கள் வைத்த விமர்சனத்திற்கும் திரு ஷியாம் அவர்கள் வைத்த விமர்சனத்திற்கும் நீங்க பதில் சொல்ல விரும்புவீங்க. அதோட ஒரு கூடுதலாக, எல்லாவற்றிற்கும் விமர்சிக்கப்படுவதைப் போல பிரதமர் மோடி அவர்கள் இந்த பிரச்சனைக்குள்ளும் விமர்சனத்திற்குள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இருவரின் குற்றச்சாட்டும் பாஜக மீது தான் இருக்கு. இல்ல முதல்ல நீங்க உங்க விஜயனுடைய கேள்விக்கு கடைசியாக பதிலுக்கு வரேன். அண்ணன் தீரனும் சரி, ஷியாமும் சரி, ஷியாம் வந்து அரசியல், குறிப்பாக தமிழக அரசியல் பற்றி அதிகமான ஞானம் உள்ள என்னுடைய இனிய நண்பர். ஆனாலும் கூட அவருடைய ஈர்ப்பு, ஆதரவு, ஆசை, ஒரு பாசம் அதிமுகவோடு இருக்கிற காரணத்தினாலே அவர் அதற்காகத்தான் பதில் பேசக்கூடிய ஒரு நடுநிலைமையிலிருந்து கொஞ்சம் சிறிது தவறக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனாலும் கூட அகிலேஷ் யாதவ் கொஞ்சம் எக்கோ அடிக்குது. அகிலேஷ் யாதவனுடைய சின்னம், சைக்கிள் சின்னத்தை கம்பேர் பண்ணி இதில் பேசுவது சரி இருக்காது என்று நான் கருதுகிறேன். காரணம், அங்க வந்து அவங்க கடைசி நேரத்தில் வந்து இன்சிஸ்ட் பண்ணல. அதாவது அப்பா மகனுக்குள்ள ஏற்பட்ட காம்ப்ரமைஸ்ல அவர்கள் பெரிய அளவில் இல்லை. இங்க வந்து மூன்றாக உடைந்து தனக்குத்தான் வேண்டும் என்கிற வாதங்களை தொடர்ந்து வைத்தார்கள். அது எப்படி போட்டோம், நான் அந்த வாதங்களுக்குள் போக தயாராக இல்லை. காரணம், மூன்று இல்லை, தேர்தல் கமிஷன் ஒரு முடிவு எடுத்து குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், மூன்று இல்லை, மூன்றாக உடையல, இரண்டு தான். சரி, இரண்டாகவே உடைந்ததாக வைத்துக் கொள்வோம். இப்ப பேசப்பட்ட வாதம் என்னன்னு சொன்னா, உப்பியில அங்க வந்து செய்யல, இங்க தமிழ்நாட்டில் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். இல்ல, நான் கேக்குறது
ஊபியில பாரதிய ஜனதா வாதத்துக்காக வைத்துக் கொள்வோம், ஊபியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி கட்டாயம், ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிறதுக்கான எல்லா விதமான முயற்சிகள். அப்படி இருக்கிறப்ப அங்கதான் பாரதிய ஜனதா கட்சி இதை மாற்றி செய்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அதனுடைய ஹோல்டு நீங்கள் பேசுகின்ற வகையிலே பார்க்கின்ற போது இப்போது அதிகமாக இல்லை. எனவே இந்த வாதமும் சரியில்லை என்று அதற்கு பதிலளிக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன இந்த மோடியினுடைய விஷயத்துல நான் திரும்பவும் சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பேரறிஞர் அண்ணா இருந்தபோது அண்ணாவுக்கு பின்னாலே நெடுஞ்செழியன், கருணாநிதி, மதியழகன் என்கின்ற பல தலைவர்களை உருவாக்கி இருந்தார். எனவே அவருக்கு மறைவுக்கு பின்னாலே தலைவர்கள் யார் என்ற போட்டி இருந்ததை தவிர தலைவர்களே இல்லாமல் இல்லை. ஆனால் எம்ஜிஆருக்கு பின்னாலே அவர் ஒருவர் தான் எல்லாமே. அதனாலே தலைவர் யார் என்று தெரியாத காரணத்தினாலே போட்டி இருந்தது, உடைந்தது. கடைசியாக ஜானகி அவர்களே விட்டுக் கொடுத்ததனுடைய காரணமாக மறுபடியும் இரட்டையிலையானது இவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில நான் நேற்றைக்கு சொன்ன வாதத்தினுடைய அழுத்த நிறுத்தமான என்னுடைய பதில், இன்றைய நிலைமையிலே ஜெயலலிதாவிற்கு பின்னாலே தலைமை இல்லை. ஏனென்றால் அவர்களே ஒத்துக்கொண்டது நாங்கள் எல்லாம் சைபர், ஜெயலலிதா தான் ஒண்ணு, ஜெயலலிதா இல்லை என்றால் இங்கே எதுவுமே இல்லை என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதே மாதிரி தான் கட்சியும் இருந்தது. தலை போன பிறகு தலைமை இல்லாத காரணத்தினாலே வெறுமை வந்து விட்டது. எனவேதான் இன்றைக்கு அவர்கள் ஏற்கனவே ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 125 பேர் இருக்கிற காரணத்தினாலே, 5 ஆண்டு காலம் பவர் இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் எவ்வளவுதான் ஒன்று சேர வேண்டும் என்று முயற்சி செய்தால் கூட தலைமை இல்லாத காரணத்தினாலே இரண்டாக பிளவுபட்டு அது இன்றைய இரட்டை இலை முடக்கத்துக்கு பின்னாலே நாளைக்கு எந்த பக்கத்திலே எக்ஸோடஸ் ஆக போகிறது என்று தெரியவில்லை. அதன் மூலமாக திரு பாஜக திரு சேகர் அவர்களிடம் இதெல்லாம் ஒரு கட்சி சார்ந்து நீங்க விமர்சிக்கலாம். இந்த பார்வைகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் எப்படி கொள்ள முடியும்? இவர் தலைவராக வரக்கூடிய தகுதி இருக்கிறதா? ஜெயலலிதாவை இட்டு நிரப்ப முடியுமா? இதெல்லாம் தேர்தல் ஆணையம் எப்படி யோசிக்க முடியும்? தேர்தல் ஆணையத்திற்கு விதிகள் இருக்கிறது, அதுபடிதான் அது செயல்பட்டு இருக்கணும். அப்படி ஏன் செயல்படல? இல்லை, தேர்தல் ஆணையத்திற்கு இவர்கள் எல்லாம் சைஃபரா ஒன்னா என்கிற எண்ணிக்கை எல்லாம் தெரியாது. திரு சேகர், இந்த கருத்து அவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. எஸ்ஆர் சேகர் அவர்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்ட மோடியினுடைய கை இருக்கிறதா? இல்ல மோடியினுடைய கை இருக்கிறதா என்று விஜயன் கேட்ட கேள்விக்கு விஜயனுடைய கேள்விக்கு பதிலாக மோடியினுடைய கை இதுல இல்லை. காரணம், மோடியினுடைய கை இருக்குமானால் ஒருவேளை உங்களுடைய வாதத்துக்கு வைத்துக் கொண்டால் அது உத்தரப்பிரதேசத்திலே தான் அது தேவைப்படும், பட்டிருக்க வேண்டும். தமிழகத்தில் தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால மோடியினுடைய கை இருக்கிறது என்று சொல்வதற்கு காரணம், தானாக விழுந்தவர்கள், தங்களுக்குள்ளே அடித்துக் கொண்டவர்கள் அடுத்ததற்கு காரணம் தேடுகிறார்கள். அந்த வகையில ஓபிஎஸ்க்கு இந்த காரணம் போய்விடக் கூடாது, அவ்வளவு பலகீனமானவரை தூக்கி நிறுத்திவிடக் கூடாது, அவருக்கு ஏன் இந்த ரெகக்னிஷன் கொடுக்க வேண்டும் காரணத்தினாலே போன்றவர்கள் சேகர் அவர்களிடம் இருக்கிறார்கள். எனவே இது எதிர்பார்த்த விஷயம். திரு சேகர் அவர்களிடம் தானாக பிரிந்தவர்களா தானாக விழுந்தவர்களா? பிரிந்ததற்கும் விழுந்ததற்கும் பாரதூர வித்தியாசம் இருக்கிறது. தானாக விழுந்தவர், நான் தேர்தல் ஆணையம் முன்பு வந்த வழக்கு பற்றி பேசுகிறேன். விழுந்ததனுடைய காரணமாக விழுந்தவர்கள் நான் வருகிறேன். திரு தீரன் அவர்களிடம் ஒரே ஒரு தேர்தல் ஆணையம் முன்னாலே வந்த வழக்கு நடுநிலையோடு சொல்லுங்க திரு சேகர், பேசலாம். திரு தீரன் அவர்களிடம் அதாவது நான் என்ன சொல்றேன்னாக்கா, இதுல பாரதிய ஜனதா கட்சி இல்ல நான் முடிச்சல அவர் சொல்ற இருங்க ஒரே ஒரு திரு சேகர் முடித்து விடுங்க. இல்லை, நான் வெளியூர்ல இருந்து பேசுகின்ற போது என்னுடைய வாதத்தை முடித்து விட்டால் அதுக்கப்புறம் நீங்க பேசுறது சௌரியமா இருக்கும். ஏன்னா காதுக்குள்ளே விழுகின்ற வார்த்தை மறுபடியும் நிறைவு பெறாத வரையில அது ஒரு என்ன சொல்ல இரண்டாம் கட்ட நிலைமையிலே இருக்கும். இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொசிஷன் மாதிரி இருக்கும். அது ரொம்ப கடுமையான நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்துறீங்க. நான் திரு தீரன் அவர்களிடம் தான். ஆனா இருங்க, நான் மீண்டும் கேள்வியை துல்லியப்படுத்தி விடுகிறேன். இவர்கள் ஒருவேளை செய்யணும்னு நினைச்சிருந்தா உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவுக்கு சின்னத்தை முடக்கி இருக்கணும். அங்க தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு நியாயமா தான் இருந்தது. இங்க தேவையில்லாம பாஜகவை நீங்க கொண்டு வரீங்க. இல்ல, அங்க என்ன காரணம்னாக்கா, பொது தேர்தலை சந்திக்கிற நேரம், அங்க பாஜக கால் ஊனணும்னு ஆசைப்படுற நேரம் அது. அதனால அங்க அவங்க நடந்துகிட்டதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன கேட்கறேன்னா, அதிமுகவினுடைய
அம்மாவுக்கு பிறகு அதிமுகவில் தலைமை இல்லை, அது இல்லை, இன்னும் ஆடு நனையுதுன்னு ஓனாய் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி பாஜக இதை பற்றி ரொம்ப கவலை எடுத்துக்குது. இவங்க யார் எங்கள் கட்சி பற்றி இது கவலைப்படுறதுக்கு? நான் இன்னொன்று கேட்குறேன், என்னுடைய சந்தேகத்துக்கெல்லாம் அண்ணன் விளக்கம் சொல்லணும். அதாவது ஒரு வாரத்தில் அகிலேஷ் யாதவனுடைய பிரச்சனையில் முடிவெடுக்கிற தேர்தல் ஆணையம் ஏன் எங்களுக்காக இந்த பிரச்சனையில் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து அவர் பத்திரிகை ஆசிரியர் ஷியாம் சொன்ன மாதிரி பிப்ரவரியிலே வந்து பழனிசாமியினுடைய பிரச்சனை அங்கே தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுச்சு, ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஒன்று. ரெண்டாவது வந்து எங்கள் சந்தேகம் என்னன்னா, அம்மாவனுடைய வழக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதமே தீர்ப்பு வந்திருக்க வேண்டிய நேரம், அப்போதான் தீர்ப்பு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன செய்கிறார்கள், சரியாக இந்த நேரத்தில் அம்மா மறைஞ்ச பிற்பாடு, அம்மா இல்லாத நேரத்தில் நாங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை முதலமைச்சராகிற அளவுக்கு நாங்கள் கொண்டு வர நேரத்தில் இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. இதுலயே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. எனவே அப்போ வர வேண்டிய தீர்ப்பு இப்போ வருது. இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்தது எங்களுடைய பலத்த சந்தேகம் எங்க வருதுன்னா, இன்றைக்கு அம்மா அவர்கள் இருக்கிற வரையில தமிழ்நாட்டில் இந்த RSS ஊர்வலத்துக்கோ அல்லது இவர்களுடைய இயக்க நடவடிக்கைகளுக்கோ ஒத்தாசையா இருந்தது கிடையாது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது RSS ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கினார். இது வந்து இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. அதற்கு நன்றி கடனாகத்தான் இவர்கள் இப்பொழுது சின்னத்தை முடக்குவதற்காக இவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. இது என் கட்சியினுடைய கருத்து, என்னுடைய சொந்த கருத்து. அப்படி என்றால் OPS அணிக்கு தானே ரெட்டலை கிடைச்சிருக்கணும். எப்படி கிடைக்கும்? நான் தான் சொல்றேன், அங்க 5ல் 1 பங்கு தான் உறுப்பினர் இருக்கிறாங்க, MLA இருக்கிறாங்க, 4ல் 1 பங்கு தான் MP இருக்கிறாங்க, அப்புறம் பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்க கிட்ட தான் அதிகமா இருக்கிறாங்க, உறுப்பினர்கள் கூட எங்க கிட்ட தான் 2 பங்கு இருக்கிறாங்க. அவங்க சொன்ன வாத பிரகாரம் இவ்வளவு சாதகமும் எங்களுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி தூக்கி கொடுத்து இதுனா அவங்க வீட்டு கடை சரக்கா எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறதுக்கு கடத்தாங்கயா? எல்லா தப்பும் அவங்க தான் பண்ணாங்க, புரியுதுங்களா? எல்லா டிராமா சினிமா இவங்க பொதுச் செயலாளரானது, உறுப்பினர் இல்லாம அப்புறம் துணை பொதுச் செயலாளரானது, எல்லா தப்பும் அவங்க பண்ணிட்டு இப்ப வந்து எங்க மேல பழிய போடுறாங்க. அழகா ஒரு சீனியருக்கு பொறுப்பை கொடுத்திருந்தா, ஒரு சீனியர் கட்சியில உள்ள சீனியரை கூப்பிட்டு நீங்க பொதுச் செயலாளரா இருங்கன்னு சொல்லிதான் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இன்னைக்கு இந்த சின்ன அவர் பேசக்கூடாது, நான் பேசும்போது அவர் பேசக்கூடாது, நாங்க ஏதாவது குறுக்கிட்டோமா, குறுக்கிடுறதுதான் அவங்க வேலையை. எப்பயுமே குறுக்கிடுவாங்க, குறுக்கு வழியில தான் வருவாங்க அவங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வந்து சின்னம் முடக்கப்பட்டிருக்கு. எங்க பக்கம் நியாயம் இருக்கு. நாங்க வந்து ப்ரூஃப் ரெக்கார்டு இருங்க. அவர் சொன்னார்ல, அவர் சொன்னாரு 45 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொன்னாரு. இப்படி கேக்குறேங்க, பாஜக தரப்புல 2 தரப்பையும் தான் அவர் குற்றம் சுமத்துறார். தலைவர்களே இல்லாத கட்சியாக இருந்தது அதிமுக இயற்கை மரணம் அடைந்து விட்டதுன்னு சொல்றார். அது எப்படிங்க அதிமுக இயற்கை மரணம்? எப்படி அம்மா, அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம், எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி முடக்கப்பட்டுச்சு, இப்ப அம்மாக்கு அப்புறம் ஒரு வாட்டி முடக்கப்பட்டிருக்கு. எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா அதை போராடி வெற்றி பெற்றாங்க இரட்டை இலை சின்னத்தை. இப்ப அம்மா காலத்துக்கு அப்புறம் இப்ப OPS ஐயா போராடி வெற்றி பெறுவார். எம்ஜிஆருடைய வெற்றி சின்னம், அம்மாவுடைய அம்மா கட்டி காத்த சின்னம், அது எங்களுக்கு கிடைக்கலையேன்னு எங்களுக்கு ஆதங்கம் இருந்தா கூட கேட்டவங்க கிட்ட அது இல்லையே அப்படின்னு எங்களுக்கு ஆறுதல் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்க என்ன பிஜேபி இல்ல, ஆமா அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கல. பிஜேபி எப்படி சொல்லலாம் இயற்கை மரணம் அப்படின்னு சொல்லிட்டு? பிஜேபி இன்னும் பிறக்கவே இல்லைங்க, வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைங்க தமிழ்நாட்டுல. அவங்க எப்படிங்க எங்களை சொல்லலாம் இயற்கை மரணம்னு? எங்க சந்தேகம் வருகிறதுனா, இப்ப டாக்டர் அழகு தமிழ்ச்செல்வி அவர்கள் இங்க நீங்க பதில் சொல்றீங்கல்ல, ஏன் OPS அணியிலிருந்து பெரிய தலைவர்கள் பாஜகவுக்கு பதிலே சொல்றது இல்ல? சொல்லுவாங்க. ஏன் நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? சொல்லி எல்லாருமே பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்ல, ஒரு வைகை செல்வன் அவர்களுக்கு கூட நீங்க பதில் சொல்றீங்க, செய்தி தொடர்பாளர் திரு தீரன் அவர்கள் சொன்னா பதில் சொல்றீங்க, எல்லாருக்கும் சொல்றீங்க. நான் சொல்லிட்டேன்ல, அத தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. எங்க கட்சியில கடைநிலை ஊழியர் கூட பதில் சொல்லலாம். திரு தீரன் அவர்கள் சொல்கிற சந்தேக ரேகை எல்லாரையுமே ஏன் OPS அவர்கள் பாஜகவினுடைய இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லல? பதில் சொல்லுவாருங்க. நான் கேக்குறேன், OPS ஐயா முதலமைச்சரா இருந்தபோது கடிதம் எழுதுவாரு, இந்த மாதிரி இலங்கை தமிழர்கள் படுகொலையை தடுக்கணும், மீனவர்களை காப்பாற்றணும். அப்ப இவங்க பொதுச் செயலாளர்னா இவங்களும் கடிதம் எழுதுவாங்க பிரதமருக்கு. ஆனா இப்ப எடப்பாடி கடிதம் எழுதுறாரு, இவங்க வாய மூடிக்கிட்டு இருக்காங்களே, ஏன் எழுதாம இருக்காங்க? இல்ல, நான் கேட்ட கேள்வி அதல்ல. இல்ல, அது எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்ல வரேன். அப்ப பிஜேபி கிட்ட நாங்க தொடர்பு வச்சிருக்கோமா? அதத்தான் நான் அதனால தான் இந்த ஆன்சர் நான் சொன்னேன். தொடர்பே வேண்டாம் என்பதற்காக அவங்க எந்த விமர்சனமும் இருந்தாலும் அமைதியா இருக்கீங்க. எங்களால எந்த விஷயம், நீட் எக்ஸாமை நாங்க எதிர்த்தோம். ஜல்லிக்கட்டுக்கு நாங்க பிஜேபி கிட்ட தான் போய் போராடி நாங்க வந்து அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கு ஆர்டினன்ஸ் வாங்கணும். நீட்டுக்காக அவங்க கிட்ட நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், அவங்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க எதிர்க்கணுமோ அங்கங்க எதிர்ப்போம். எங்க கொள்கையை பொறுத்து தான் நாங்க. எனக்கு திரு சேகர் அவர்கள்ட்ட நான் கேட்க போகிறேன், RSS ஊர்வலத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள்,
அதுவே எங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நன்றி கடன் தான் சின்னத்தை போட. அதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாத்தையும் இங்க இருக்கிறத அங்க கனெக்ட் பண்ணி அங்க இருக்கிறத நான் சொன்னேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் கடிதம் எழுதுனாங்க, அப்ப பிஜேபி ஓகே. இப்ப எங்க முதலமைச்சர் வந்து ஓபிஎஸ் ஐயா முதலமைச்சரா இருக்கும்போது பிரதமரை போய் சந்திச்சாரு. பேசிக்கிட்டே இருக்காரு. போய் சந்திக்கும் போது எந்த அமைச்சரும் உள்ள போலன்னு சொல்லிட்டு இவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க. அன்னைக்கு இப்போ ரீசெண்டா எடப்பாடி போய் சந்திச்சிருக்காரு, அப்ப எந்த அமைச்சரும் போலயே. தீரன் அவர்கள் அது என்ன குற்றச்சாட்டு? அதுக்கு பதில் சொல்லுங்க. அவரை முதல்ல ஒரு கட்சியினுடைய அமைப்பு முறைகளே தெரிஞ்சுக்காம பேசுறாங்க. இரண்டு பேருக்குமே நான் ஒரு கோரிக்கை, கட்சியோட அமைப்பு முறை தெரியாம இவரோட சரி கிடையாது. துரோகம் நாலு துரோகம் முதல்ல சொல்லுவோம். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது, வாய் வலிக்கும். அதாவது இப்போ சட்ட விதிகளை பற்றி பேசினதுனால திரு பேராசிரியர் தீரன் அவர்கள் அதிமுகவினுடைய சட்ட விதியே அதிமுக சின்னத்தை முடக்கிடுச்சுன்னு சொல்லலாமா? இல்லைங்க, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ரொம்ப இதுலாம் சொல்ல அதிகமாக நான் சொல்ல விரும்பல. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களால் தேர்வு செய்யப்படணும் எம்ஜிஆர் உருவாக்கினார். எம்ஜிஆர் உருவாக்கின போது எவ்வளோ தொண்டர்கள் தெரியுமா எங்கள் கையில் இருந்தாங்க? அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க தான் ஒரு சில லட்சம் பேர்கள் எங்ககிட்ட இருந்தாங்க. அதன் பிறகு படிப்படியாக வளர்ந்து புரட்சி தலைவர் காலத்தில் 17 லட்சம் உறுப்பினர்கள். அப்போ கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொதுச் செயலாளராக இருந்தார், ராகவானந்தன் சில நேரத்தில் பொதுச் செயலாளராக இருந்தார், நாவலர் நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளர் சொன்னார். இல்ல பாவு சண்முகம், அது சரி, இவ்வளவு பேர் இருந்தாங்க. எந்த பொதுச் செயலாளரும் இதுவரையில எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள்? கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் கிளைக்கழக செயலாளரை தேர்ந்தெடுப்பாங்க. கிளைக்கழக செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூராட்சி செயலாளரை தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து மாவட்ட செயலாளரை தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் பொதுக்குழு. அந்த மாநில பொதுக்குழுல தான் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் தேர்வு செய்யப்படுவார்கள். இதுதான் இதுவரை. சரி, நான் கேட்கிறேன். ஒரே ஒரு விடம் இல்ல கிடையாது. சரி, நான் சொல்றேன். அடிப்படை தொண்டர்கள் அதிமுக கான்ஸ்டிடியூஷன் படிங்க. எம்ஜிஆர் வந்து அஜந்தா ஹோட்டல்ல ஒரு அறை போட்டு நாங்க எல்லாமே அப்ப அங்க இருக்கிறோம், அதாவது வேடிக்கை பார்க்குறவங்களா. அப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன்ல அவர் என்ன சொன்னார்னா, நான் வளர்த்த கட்சியில இருந்து என்னை வந்து ஒரு 50-100 பேர் சேர்ந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க, அந்த நிலைமை வரக்கூடாது. கட்சியோட அடிப்படை உறுப்பினர்கள், பிரைமரி மெம்பர்ஸ்ங்க. நான் கேட்கிறேன், நேரடியா பதில் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. அண்ணா, நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்லுறேன். என்னைய சொல்ல விடுங்க சார். இது எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு தேர்தல் அதிகாரி போடுவாங்க சார். எங்க காலத்துல லட்சுமி நரசிம்மன் ஐபிஎஸ் இருந்தாரு, விசாலாட்சி நெடுஞ்செழியன் 3 தடவை இருந்தாங்க, 4 தடவை எனக்கு நல்லா தெரியும். தேர்தல் அதிகாரி ஒரு விளம்பரம் போடுவார் பத்திரிகையில, இத்தனாம் தேதி வந்து இந்த மாதிரி வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன, தேர்தல் நடக்கும்னு. விண்ணப்பம் யாரும் போட மாட்டாங்க, போட்டியின்றி தேர்வு. போட்டியின்றி தேர்வு. ஆனால் அந்த ஃபார்மாலிட்டி கண்டிப்பா நடத்தணும். இவர் சொன்னது அத்தனையும் பொய்யை தவிர வேற ஒன்றும் இல்லை. இல்ல, இந்த சட்ட விதியை தாண்டி நம்ம பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. புரட்சி தலைவர் போட்ட சட்டத்தை தான் நான் சொல்றேன். இப்படிதான் அவர் விதியில சொல்லி இருக்கிறார். ஆனால் நான் அண்ணங்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற 1,64,00,000 உறுப்பினர்களை போட்டா அம்மா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. தெரியுமா, இது சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போதே இது சொன்னோம். எப்படின்னா, இப்பவுமே வந்து அவங்க பொதுக்குழு கூட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை போட்டு பொதுக்குழுல ஒரு தேர்தல் அதிகாரியை போட்டுட்டு அதுல வந்து சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதா தாராளமா சொல்லிருக்கலாம். மணி அவர்கள் நம்ம இல்ல ரொம்ப நேரம் காத்திருக்க தீரன் அவர்கள்ட்ட பொதுக்குழு பேசுவோம். நீங்க தெரிஞ்சீங்க, பேசுவோம் திருத்தீரன். அவைத் தலைவர், பொருளாளர் ஒருபுறம் இருக்கிறாங்க, பொதுச் செயலாளர் மறுபுறம் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அதிமுகவினுடைய சட்ட விதி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு, அதுவே இந்த சின்னத்தை முடக்கிறதுக்கு காரணமாயிடுச்சுன்ற ஒரு பார்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியல. அந்த அளவுக்கு வந்து கட்சியோட பைலாஸ் வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கான்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் முதலே தெரிஞ்சது. எப்படின்னா வந்து திருமதி சசிகலா அவர்களை இவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த பொழுது, இன்ஃபேக்ட் அப்போ நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன்.
அவங்களோட சட்ட விதிகளுக்கு சற்றே முரண்பட்டு தான் அந்த அம்மாவை வந்து அவங்க பொதுச் செயலாளராக கொண்டு வந்தாங்க. டிசம்பர் 11, 2011 அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட திருமதி சசிகலா 2012 மார்ச் 31 தான் மறுபடியும் வந்து சேர்கிறார். அவர்களுடைய உள்விதிப்படி கண்டினியூஸாக 5 இயர்ஸ் வந்து ஒரு பிரைமரி மெம்பராக இருக்கணும். அது இல்லாமல் அவங்க அதை செஞ்சாங்க. அதற்கு சில விளக்கங்களையும் கூட அவர்கள் கொடுத்தார்கள். அதான் முதல் கோணல் முற்றும் கோணல். எதற்காக என்றால் அந்த சட்ட விதி எல்லாமே பொதுச் செயலாளர், எல்லா கையெழுத்தும் பொதுச் செயலாளர் மூலமாக தான் வரணும் அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் வந்தது பார்த்தீங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் அந்த ட்ரிகர்னு நான் பார்க்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா, திருமதி சசிகலா அவர்களை வந்து அவர்களுடைய கட்சி விதிக்கு மாறாகவே அவர்கள் கொண்டு வந்தார்கள். நம்பர் 1. நம்பர் 2, பப்ளிக் பர்செப்ஷன் நீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேருந்தே திருமதி சசிகலா அவர்களுக்கு எதிராக மிக கடுமையான அதிருப்தி எல்லா தரப்புலையும் நிலவுது. இதை வந்து நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய விஞ்ஞான ஆராய்ச்சி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. அதற்கு பிறகு அவர் சிறைக்கு போவதற்கு முன்னால் ஒரு மணி நேரம் தினகரனை அவர்களிடம் பப்ளிக் பர்செப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தேர்தலில் பார்த்துக்க போகிறோம். ஆனா நான் பேசுவது தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வையில தான். தேர்தல் ஆணையத்தோட பார்வையில தேர்தல் ஆணையம் பப்ளிக் பர்செப்ஷன் எங்க வந்தது? இல்ல நேரடியா 29 மணி அவர்கள் நான் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது வந்து யூ டு கோ பை தி லா, ரெண்டு பக்கமும் லாடம் கட்டின மாதிரி கண்ணு முன்னால என்ன விதிகள் இருக்கோ அதன்படி தான் நீங்க போகணும். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்க சிச்சுவேஷன், திஸ் ஜுடிஷியரி எலெக்ஷன் கமிஷன் இஸ் a quasi judiciary body. They are also amenable for public pressure. நான் இது மட்டும்தான் காரணம் நான் சொல்ல வரல. இவங்க வந்து ஆரம்பத்திலேருந்தே பண்ண விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதாவது திருமதி சசிகலா தரப்பில் ஆரம்பத்திலேருந்தே அவங்க பண்ண சில காரியங்கள் தான் இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு. பொறுமையே இல்லை அவங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவர்களிடம் தான் ஆட்சி வரப்போகிறது. மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ஃப்ரண்ட் ஆஃப் மீடியா அந்த அம்மா காலை தொட்டு கும்புறாரு. ஒரு முதலமைச்சரே உங்கள் காலை தொட்டு கும்பிடுகிறார், அதை விட உங்களுக்கு என்ன வேற பதவி வேணும்? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதே காரியத்தை இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்காது. இவர்கள் அவசரப்பட்டதன் விளைவு இன்னைக்கு எங்கெங்கயோ போய் சின்னத்தை முடக்கிறதுல வந்து நின்று. விஜய், இதுல ஒரு பாயிண்ட் கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணணும். தீரனுக்கும் இவருக்கு சேர்த்து என்னன்னா, சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது 29/12 போன வருஷம் நடந்த பொதுக்குழுவில். அதுல வந்து கழக சட்டத்திட்ட விதி 20 அது அவங்களே அட்மிட் பண்ணிக்கிறாங்க. பேஜ் நம்பர் 15 என்ன சொல்லுதுன்னா, கழக சட்டத்திட்ட விதி 20 படி பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் உள்ள கழக கிளைகளின் அடிப்படை உறுப்பினர்களாலும் புதுச்சேரி, ஆந்திர, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, புதுடில்லி, அந்தமான் போன்ற மாநில கழகங்களில் அடங்கிய கிளைக்கழகங்களின் உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இவர் சொல்றது பிற ஸ்டேட்டுக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி மெம்பர். எனவே இப்படி செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படி லேட் ஆகிறதுனால அது வரை, அதாவது இதுபடி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் வரைங்கிறது தான் கீ ஆபரேட்டிவ் வேர்டு. அதுவரை வந்து திருமதி வி.கே. சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக நாங்கள் நியமனம் செய்கிறோம். இப்போ தற்காலிகன்னு வார்த்தை கொடுக்கல, அதுவரை வந்து நாங்கள் வந்து இது நியமனம் செய்கிறோம் தான் சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் வந்து பிரைமரி மெம்பர்ஸால் தேர்ந்தெடுக்கப்படலை. ஆனால் அதை வந்து அவங்க மறைக்கவும் இல்லை. புரியுதுல உங்களுக்கு? அதை அட்மிட் பண்ணிக்கிட்டு தான் அவங்க வந்து செய்கிறாங்க. இதுக்குள்ளேயே தேர்தல் கமிஷன் போகலை. அதான் எங்க விதி வந்து மிக அருமையான விதி. சட்டம் வந்து ரொம்ப அருமையான சட்டம் வந்து எம்ஜிஆர் போட்டுட்டு போயிருக்காரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் எல்லாமே பொதுச் செயலாளர், எல்லாமே பொதுச் செயலாளர். ஆமா, அம்மா அமெண்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. நான் கேட்பது எல்லா அதிகாரமும் பொதுச் செயலாளர். ஆமா, அது அருமையான விதி. பொதுச் செயலாளர் இருக்கும்போது இன்னொரு பொதுச் செயலாளர் அவங்களே தேர்வு செய்யலாம். ஏன்னா எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறமா அப்படிதான் வந்து ராகவானந்தம் பொதுச் செயலாளரா இருந்தாரு, ஜே ஜான் இருந்தாங்க. அந்த விதி தான் இன்னைக்கு சின்னத்தையே முடக்கி இருக்கு. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். ஆனா அந்த விதி இல்லனா இந்நேரம் குற்றவாளிகள்ல இந்நேரம் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. கட்சியும் ஆட்சியும் அவங்க கையில இல்ல போயிருக்கும். அந்த விதி இருந்ததனால தானே இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். டாக்டர், அந்த விதிக்குள்ள போகவே இல்ல தேர்தல் கமிஷன். அது அவங்க ஆர்டர்லயே அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அதனால மீண்டும் கேட்டேன். திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் குறுக்கிட விரும்புனீங்க, சொல்லுங்க. அதுல குறிப்பாக உங்களிடம் கேட்க வேண்டியது, ஏன்னா தீரன் அவர்கள் அதை ஒரு விவாதத்துக்கே கொண்டு வந்துட்டார். ஆர்எஸ்எஸ்னுடைய ஊர்வலம் நடப்பதற்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒத்துழைப்பு தந்தார், அனுமதி தந்தார். ஒரு உறவு பாஜகவுக்கும் ஓபிஎஸ் அணிக்கும் இருக்குன்னு சொல்றார், பகிரங்கமாக குற்றம் சாட்டுறார். தீரனுடைய முழு ஆர்குமெண்ட் முழுவதும் நான் பார்த்தேன். தீரன் பாவம் இல்ல, தீரனுடைய முழு ஆர்குமெண்ட்டையும் பார்த்தேன் நான்.
அவர் ரொம்ப பரிதாபகரமான நிலையில இருக்காரு. காரணம் வந்து அவர் எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு, சின்னமும் கையை விட்டு போயாச்சு, தலைமை இல்லாத ஒரு கட்சியாக மாறி என்றைக்கு உடையுமோ இந்த தேர்தலிலே அவர்களே ஒரு மனதுக்குள்ளே விரும்பாத ஒருவர் அந்த பகுதியிலே வந்து இப்ப கேண்டிடேட்டா வரா இருக்காங்க. பல்வேறு விஷயங்கள். அதனால வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதற்கு நான் தயாராக இல்லை. எனவே அவர் அப்படித்தான் பேசுவார். அதனுடைய வெளிப்பாடாக RSS சொல்கிறார். RSS வந்து இந்தியாவிலே ஒரு சட்டபூர்வமான இயக்கம். அது கேட்கின்ற ஒரு இதுக்கு விஷயத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அது ஏதோ பன்னீர்செல்வம் மாதிரி பார்த்து கொடுத்தது என்பது உள்கட்சி பிரச்சனையிலே பன்னீர்செல்வத்தை மாட்டிவிடுவதற்காக இவராக சொல்வதை நான் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்கள் பேசுகின்ற போது இன்னும் தமிழ்நாட்டிலேயே பிறக்கவில்லை என்று சொன்னார். குழந்தை கூட பிறக்கவில்லை என்று சொன்னார். பிஜேபியை குழந்தையாக பேசுகிறார் தமிழ்ச்செல்வி. 13 மாநிலங்களிலே 3500 எம்எல்ஏக்கு மேல, பாராளுமன்றத்திலே 400 எம்பிகளுக்கு மேல, வெறும் 3-4 எம்பிக்கள், அதுவும் வந்து சோப்பினுடைய பபிள் கம் போல என்று வேண்டுமானாலும் உடைந்து, என்று வேண்டுமானாலும் ஆட்சி இழந்து, என்று வேண்டுமானாலும் இடைத்தேர்தல் வருகின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் பாஜகவை பற்றி குழந்தைத்தனமாக பேசுகிறார்கள். மாநிலமாக ஸ்வீப் பண்ணி கொண்டு வருகின்ற மாபெரும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் காலம் அதிகமாக இல்லை. அப்பெல்லாம் வந்து நீங்க எல்லாம் வெளியில இருக்க மாட்டீங்க, பிஜேபி வேறு இடம் தேடி தங்குவதற்கு இடமே இல்லாமல் தவிக்க போய் கடைசியாக புகலிடமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வரப்போகிறீர்கள். ஆகவே கொஞ்சம் பேசுவதை நிதானமாக பேசுங்க. ஏற்கனவே 5 எம்எல்ஏக்கள் 5 எம்பிக்கள் 2001 இருந்து முக்கியமான பதவியை திரு சேகர் அவர்கள் திரு சேகர் அவர்கள் முக்கியமான விவாதத்திற்கான கேள்வியை நீங்களே அமைச்சு கொடுத்தீங்க. இதெல்லாம் சிதறி புகலிடமாக எல்லோரும் பாஜகவுக்கு வருவார்கள் அப்படின்றதற்கான அர்த்தம் என்ன? எல்லாரும் இதெல்லாம் உடைஞ்ச பிறகு பல கட்சிகள் இருக்கிறப்ப எல்லோரும் ஏன் பாஜகவுக்கு வரணும்? ஒரு கட்சி சிதைந்து போய் இல்ல, ஆப்ஷன் அவங்களுக்கு ஓபனா இருக்கு, பல கட்சிகள் இருக்கு. அதான் சொல்லுகிறேன், எல்லாரும் ஏன் பாஜகவுக்கு வரணும்? அவர்களுக்கு இல்ல, அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன். அவர்களுடைய மிகப்பெரிய பலகீனமே தலை மட்டுமே இருந்தது, தலைமை இல்லாதது. தலைமை இல்லாத போது சிதறண்டு போவர்கள் ஏற்கனவே இருந்த காலகட்டங்களிலே ஒரு கட்சிக்கு மாற்றாக, குறிப்பாக திமுகவுக்கு எதிராகவே வளர்ந்து விட்டவர்கள், தேசத்தையும் தெய்வத்தையும் பெரிதாக மதிப்பவர்கள், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள். எனவே இப்படி இருக்கக்கூடியவர்கள் மறுபடியும் திமுகவுக்கு போக மாட்டாங்க. இனி காங்கிரஸ் ஆட்சி வராது என்கின்ற நிச்சயமாக வெளிப்படையாக தெரிந்துவிட்ட சூழ்நிலையில தமிழ்நாட்டிலேயும் ஒரு இவர்களோடு இருந்தவர்கள் போவார்களா என்ற சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வருவதற்கு நேரடியாக கேட்கிறேன். 1 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கத்தை உடைத்து, சின்னத்தை முடக்கி, செயலற்ற தன்மையாக மாற்றி அதில் பாஜக வளர நினைக்கிறதா? நேரடியான கேள்வி என்னுடையது. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அப்படி நினைத்திருந்தால் ஜெயலலிதா அவர்கள் மரணப்படுக்கையிலே ஆஸ்பத்திரியிலே கடந்த போது அங்கு கனிவோடு வந்த வெங்கையா நாயுடு அவருடைய அரசியல் சாணக்கியத்துவாலே என்றைக்கும் அதிமுகவை கைப்பற்றி இருக்க முடியும். அவர்களுக்குள்ளே சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்தி அங்கே ஒரு கான்சென்சஸ் கொண்டாந்து அங்கே ஒரு முதல்வரை வைத்து இனியாவது இருக்கின்ற 4.5 ஆண்டு காலங்களை நன்றாக பாதுகாத்து கொண்டு தமிழகத்தை வளர்த்தி உங்களுடைய கட்சியை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் கையிலே ஒப்படைத்தோம். நான் கூட என்னுடைய பிளாக்ல ஆரம்பத்தில் அதிமுக உடையக்கூடாது என்று கூட எழுதியிருந்தேன். ஆனாலும் கூட இதையெல்லாம் மாற்றி பதவிக்காக இன்று சண்டையை பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களாக உடைய நினைக்கிறார்கள் என்ற பரிதாபத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் நிச்சயமாக காங்கிரசுக்கோ திமுகவுக்கோ போடுவதற்கு வாய்ப்பில்லை என்கின்ற காரணத்தினாலே இந்த ஒரு அழைப்பை சொன்னேனே தவிர உடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில்லை. ஆனால் அவர்கள் உடைய போவது என்பது கண்முன்னாலே போய் தெரிந்து உங்களுக்குள் பிரச்சனை இருக்கிறது. பொதுச் செயலாளராக வந்ததிலிருந்து OPS முதல்வரிலிருந்து கீழே இறங்க வேண்டும் என்று உங்க பிரச்சனையை மறைப்பதற்கு ஏன் பாஜகவை நீங்க ஒரு கேடயமா பயன்படுத்தி? இல்ல பாஜக தான் வந்து இதுல அப்பப்ப மூக்க நுழைக்குது, முந்திரி கொட்டை மாதிரி அடிக்கடி மூக்க நுழைதான். நான் பல ஆதாரங்களை சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, அதிமுக வந்து உள்கட்சி பிரச்சனை. இந்த உள்கட்சி பிரச்சனையில நீங்களே தோழர்களே கேட்டாங்க, இதுல வந்து திமுக விட நீங்க அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியால என்றைக்கே செய்து முடித்திருக்க முடியும். ஆனால் காங்கிரசுடைய பாதையை பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றாது என்கிற காரணத்தினாலே நாங்கள் செய்யல. திருத்தீரன்
அதாவது அம்மா மருத்துவமனையில் இருக்கும் பொழுதே நாங்கள் வந்து அரவக்குறிச்சியிலையும் தஞ்சாவூர்லையும் நாங்கள் வந்து வெற்றி பெற்று வெற்றியை வந்து அம்மாவுக்கு காணிக்கையாக கொடுத்துருக்குறோம். எங்களை பொறுத்தளவில் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இவர்கள் உருவாக்கி தந்த இந்த இரட்டை இலை சின்னத்திற்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் தொடர்ந்து இருக்க வேண்டும், அம்மாவினுடைய ஆட்சி தொடர வேண்டும், மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். அண்ணன் சொல்கிற மாதிரிலாம் அவசரப்பட்டுலாம் நாங்கள் ஒன்றும் யாரும் இது பண்ணல. அவசரப்பட்டவங்கெல்லாம் யாருன்னா இப்போ எங்களை எழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. கையெழுத்து போட்டவங்க, 2வது கையெழுத்து போட்டவங்க, 3வது கையெழுத்து போட்டவங்க சொல்றேன். இல்ல அதெல்லாம் உங்க கட்சி பிரச்சனை. அதான் சொல்றேன். ஏன் பாஜகவை இழுக்கிறீங்க? நான் தான் 1000 காரணம் சொல்லிக்கிறேன். இருங்க திரு தீரன், ஓபிஎஸ் தலைமையில ஒரு ஆட்சி அமைறப்ப அதை டிஸ்டர்ப் பண்ணாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க என்ன செஞ்சாங்க? பாஜக வந்து மணிப்பூர்லயும் கோவாவிலையும் வந்து இன்றைக்கு வந்து நீதிக்கு புறம்பாக ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. நம்பர் அதிகமான நீதிக்கு புறம்பாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கா தீர்ப்புல. யாருங்க மந்திரி இல்லங்க, அது உங்கள் பார்வை. இருங்க, பொதுவாகவே எல்லா மாநிலத்திலும் கவர்னர் என்ன பண்ணுவாரு, அதிகமான எம்எல்ஏக்கள் யார் பெற்றிருக்கா அவருக்கு தான் முதல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா இவங்க அதுக்கு அடுத்து ஓட்டு வாங்கி இருக்கிற பிஜேபி எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கி ஆட்சி அமைக்கிறாங்க. அதை பத்தி நாங்க என்ன பேசுறோமா? அத பத்தி நாங்க பேசல. நீ பேராசிரியர் நீங்க இப்போ அதிமுகவுல நீங்க உங்கள் அணி சார்பாக எல்லா மீதும் சந்தேகத்தை கொண்டு வரது. ஐயா சந்தேகம், ஆளுநர் தவறு செய்யறார் அதுக்கு காரணம் மோடி, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதுக்கு காரணம் மோடி, எல்லாவற்றையும் எலெக்ஷன் கமிஷன் அதற்கு காரணம் மோடி. உங்கள் பலகீனத்தை மறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மோடியை நீங்க பயன்படுத்துறீங்க. நான் அதெல்லாம் சொல்ல வரவே இல்லை. எங்களுடைய நோக்கம் தேர்தல் ஆணையம் நாங்கள் கொடுக்கிற அந்த ஆதாரங்களை வைத்து எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். ஒரு நீதிமன்றத்தில் கூட என்ன பண்றாங்க, சாட்சியங்கள் ஆதாரங்களுடைய அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா இங்கே என்ன நடக்குது, அங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டிற்கு இன்னொரு அநீதி இழைக்கப்படுகிறது. அங்க நீதி செய்யறவங்க இங்க வந்து அநீதி செய்யறாங்கன்னா அப்ப எங்களுக்கு என்ன வருது, இவர்களை இயக்குவதியா, தேர்தல் ஆணையத்தில் இருந்து இயக்குவதியா நிரந்தரமாக முடக்கிட்டாங்களா? இல்லங்க, அங்க ஒரு வாரம் சொல்றாங்க, அங்க ஒரு வாரத்துல முடிவு எடுக்கிறவங்க இங்க ஏன் மாத கணக்கில் நீட்டிக்கிறாங்க? ஏன் இதுக்கு வந்து உடனே கொடுக்க கூடாது? சரி, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, அப்ப அந்த தேர்தலை நாம சந்திச்சாகணும்ல தமிழகத்துல. ஆக எங்களுக்கு சந்தேகம் என்னன்னா, இவர்கள் எப்பொழுதுமே வந்து அதிமுகவை, அதாவது எப்படின்னா இவங்க ஒன்றும் தோட்டத்துக்கு கீரை கிடையாது, இவங்க எப்போ வேணாலும் பறிச்சு கடைஞ்சி சாப்பிடலாம் நினைக்கிறதுக்கு. அதிமுக என்பது 2 கோடி தொண்டர்களை நோக்கி போகின்ற மக்கள் இயக்கம். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் உருவாக்கின இயக்கம். இந்த இயக்கத்தை வந்து நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலானா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இந்த தமிழகத்தினுடைய மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக நடக்கிற, காங்கிரஸ் போலவே எதிராக நடக்கிற பாரதிய ஜனதா இங்க வந்து காது ஊனன்னு நினைச்சா அது பகல் கனவு. அத தேர்தல் மேடையில பேசலாம். தேர்தல் ஆணையம் தொடர்பான விவாதத்துல நீங்க எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. தேர்தல் ஆணையம் தாங்க எங்க நீதி கொடுத்து, இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. தேர்தல் ஆணையத்துல கொடுக்க வேண்டிய ஆவணங்களை கொடுத்தாச்சு, அவங்க வந்து தீர்ப்பு கொடுக்கல, அப்ப நாங்க அதை பேசுவோமா இல்லையா? பாதிக்கப்பட்டவர்கள் பேசுவோமா இல்லையா? அவங்க கிளியரா ஆய்வு செஞ்சு தான் அவங்க வந்து அறிவிச்சாங்க. பாருங்க, சரிங்களா? கிளியரா இவங்களுக்கு வந்து உங்களிடம் ஒரே ஒரு கேள்விதாங்க உங்களிடம். ஒரு சின்னம் பறிபோன கோபம் அவர்கிட்ட பார்க்கிறேன். நான் சொன்னோன்னே நீங்க பேசுறீங்களே, ஒரு சின்னம் போன ஒரு பரிதவிப்பு இல்லையா உங்கள்கிட்ட? இல்ல இல்ல, நீங்க எப்படி பேசுறீங்க? இல்ல இல்ல, என் கேள்விக்கு இல்ல, அழ வேண்டாம். இல்ல நான் கேட்பது ஒரு அரசியல் இல்லங்க, ஒரு அரசியல்வாதத்துல ஒரு சின்னம் முடக்கப்பட்டது. உங்கள் தரப்பு நியாயம் இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் இப்படி நடந்திருக்க கூடாது, நாங்க இவ்வளவு ஆவணங்கள் கொடுத்தோம், அது பற்றி எல்லாம் பேசாம சசிகலா அணிக்கு கிடைக்கல, நியாயமா நடந்துட்டாங்க. இதே எங்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நாங்க கொடுத்தோம், எங்களுக்கு வர வேண்டியது வரல அப்படின்னு தான் நாங்க புலம்பிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சின்னம் அவர் அவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறப்ப நீங்க தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டை என்ன சொல்றீங்க? நிதானமாக, ரொம்ப நிதானமாக எடுத்த முடிவுன்னு அதை என்டாஸ் பண்றீங்க. அந்த முடிவை யாருமே என்டாஸ் பண்ணல, அவங்களுக்கு தோல்வி பயம் அதிகமாயிடுச்சு. சரிங்களா? அதனால அவங்க வந்து எல்லாத்தையுமே நடுவுல பேசுவாங்க. தயவு செஞ்சு அப்புறம் மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது புரியாம போயிடும் பாருங்க. அப்புறம் மக்கள் எனக்கு போன் அடிக்காங்க, பேசும்போது எல்லாரும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு
எனக்கு தெரிய மாட்டேது பேசு, அப்படின்னு பேசு. சொல்றாங்க. உங்கள் அதனால தரப்பு. தாழ்வு மனப்பான்மை உருவாயிடுச்சு, அவங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. அதனால வந்து திமுகவை பார்த்து சிரிச்சாங்க, பாஜக கிட்ட இது வச்சு தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் அவங்க தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்க மேல பழிய போட பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஓபிஎஸ் தான், ஓபிஎஸ் ஐயா தான் எல்லாத்துக்குமே காரணம்ன்றாங்க. யூபியில சீஃப் மினிஸ்டர் யோகி ஆனார், அது கூட ஓபிஎஸ் ஐயா தான் காரணம் சொன்னாலும் சொல்லிடுவாங்க. சின்னம் முடக்கப்பட்டதுக்கு யார் காரணம்? சின்னம் முடக்கப்பட்டதுக்கு அவங்க தான் காரணம். ஓபனாவே சொல்றாரு, ஓபன் காரணம் அவங்க தான். எம்பி சரி. மைத்ரேயன் தேவையில்லாம வந்து ஒரு எதுக்குங்க? ஒரு ஒரு இரட்டை சின்னத்தை முடக்குவதற்காக தேர்தல் ஆணையத்துல மைத்ரேயன் ஒரு மனு கோடிக்கு கொடுக்கிறார். மேற்பட்ட பேசுறதுக்கா? 1 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம் தன் சொந்த சின்னத்துல களம் காணல. ஒரு வரலாறு திரும்பி இருக்கிறது. அந்த இடத்தை தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நம்ம ஒரு சின்னம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இப்போ உங்க ஒரு பொருள் ஒண்ணு காணாம போயிடுச்சு, உங்க கார் காணாம போயிடுச்சு, நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. போலீஸ் உங்ககிட்ட அப்படியே பிளேட்டை மாத்தி சொல்றாரு, நீங்க தான் உங்க காரை திருடுனீங்கன்னு. நீங்க ஒத்துப்பீங்களா? உங்க சொந்த காரை நீங்க திருடுவீங்களா? அதேதாங்க, எங்க சொந்த சின்னத்தை நாங்க எப்படிங்க முடக்குவோம்? சரி, நம்ம பேசுவோம். இதுல வந்து இந்த சின்ன முடக்கம் என்பது, இரட்டை இலை சின்ன முடக்கம் என்பது அஇஅதிமுகவுக்கு ஒரு வேகத்தடையாக இருக்க போகிறதா அல்லது தடுப்புச் சுவராக இருக்க போகிறதா? இதை தாண்டி சின்னம் இல்லாது, இரட்டை இலை சின்னம் இல்லாது தனித்தனி சின்னங்கள்ல களம் காண இருக்கிறார்கள். அதுல குறிப்பாக அஇஅதிமுக என்கிற கட்சியை எடுத்து வைத்துக் கொண்டு பேசினால் தினகரன், ஓபிஎஸ் அவர்கள், இதுல யார் முந்த போகிறார்கள்? விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்து. கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இரட்டை இலை சின்னம் முடக்கம் தொடர்பாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மணி அவர்களிடம், இந்த இரட்டை இலை சின்னம் முடக்கம் என்பது அதிமுகவுக்கு வேகத்தடையாக இருக்க போகிறதா அல்லது தடுப்புச் சுவராக இருக்க போகிறதா? தினகரன், ஓபிஎஸ், இதுல யார் முந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 2 பேர்கிட்டையுமே புது சின்னம் தான் இருக்கு. நிச்சயமாக அந்த சின்னம் நிரந்தரமாக முடக்கப்பட்டால் நமக்கு தெரியாது என்ன ஆகுது. இஃப் த ஃபைனல் ஆர்டர் இஸ் லைக் தட்னா கண்டிப்பாக அதிமுக அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏனெனில் பெரும்பாலானவர்கள் வந்து நான் நேரடியாக பல தேர்தல்களை நேரில் கவர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணன்ற முறையில் சொல்கிறது வந்து அந்த சின்னங்களுக்கான ஒரு மரியாதை என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒருவேளை இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் அது கண்டிப்பாக வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த தேர்தலில் எப்படி பார்க்க? இந்த தேர்தலில் கூட அது பாதிப்பை ஏற்படுத்தும். இது இடைத்தேர்தலாக இருந்தாலும் கூட வந்து கண்டிப்பாக இந்த தேர்தலிலும் அது ஓரளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தினகரனா ஓபிஎஸ்ன்றது அது கேள்வியே தேவையற்றது என்று நான் நினைக்கிறேன். 2 பேருமே வந்து இன்னமும் வந்து அந்த சின்னம் இல்லைன்னா 2 பேருமே ஜீரோங்க. அந்த சின்னம் இருந்ததுனா தான் யாராவது ஒருத்தருக்கு மரியாதை. ஃபைனலாக இப்போ தெரிஞ்சிடுச்சு, ஒருத்தருக்கு தொப்பி இன்னொருத்தருக்கு லேம்ப்னு. ஸோ இதில் வந்து யாருக்கு அதிகப்படியாக அங்க உங்களுக்கு இருக்கிற கட்டமைப்பை நீங்க பொருட்படுத்தலையோ? இல்ல கட்டமைப்பு இருக்குது, இருக்கிற கட்டமைப்பு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துற மாட்டாங்களா? இல்ல கட்டமைப்பு இருக்கு, ஆனா அதே நேரத்துல வந்து கரன்சியும் இருக்குது. காசு வந்து இப்போ எவ்வளவு விளையாட போகுதுன்றது அடுத்து நம்ம விவாதிக்க வேண்டியது அதுதான். ஏன்னா வந்து கடந்த 2005 அப்படி பார்த்தாலும் ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க. 2 பேருமே பண்ணுவாங்க, 2 பேர்கிட்டையும் பணம் இருக்குது. ஸோ அந்த தினகரனா ஓபிஎஸ்ஸா முந்த போவது யாருன்ற கேள்வி வந்து ஆஸ் ஆஃப் நோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அவுடேட்டட் கொஸ்டின் நான் நினைக்கிறேன். பிகாஸ் களத்துக்கு யாரும் போல. பட் இந்த சின்னத்தை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் வெரி மேஜர் டெவலப்மெண்ட்னு. அவங்க நேற்றைக்கு வந்து எனக்கு உண்மையிலே இன்று காலை பத்திரிகையில் பார்த்து தான் தெரிந்தது இந்த சின்னத்தை டெம்பரரியாக முடக்கியிருக்காங்க. நான் வாஸ் ஷாக்டு. அப்போ வந்து நமக்கு வேறு வேறு சந்தேகங்கள் வருகின்றன. ஒரு நிரந்தர முடக்கம் என்பது எப்போ வரும்னா இதற்கு அடுத்த வாதங்கள் நடக்கும் பல மாதங்கள், தென் அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போவோம் மேட்ரு. அவ்வளோ சுலபமாக இரட்டை இலையை முடக்கிவிட முடியாதுன்னு எனக்கு ஒரு கருத்து இருக்கு. சரி, திரு எஸ்ஆர் சேகர் அவர்களிடம் நான் உங்கள்கிட்ட, ஏன்னா அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு நான் பதில் வாங்க முடியும், அதனால தான் இரட்டை இலை சின்ன முடக்கம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அதிமுகவிற்கு வேகத்தடையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அஇஅதிமுக இயற்கை மரணம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. அதை தாண்டி இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 2 புதிய சின்னங்களோடு களம் காண்கிறாங்க, ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள். இதில் யார் முந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் உங்கள் வேட்பாளரை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, யார் முந்துவார்கள் என்பதில் எத்தனாவது இடத்துக்கு யார் முந்துவார்கள், முதலிடம் அவங்க 2 பேத்துக்கும் இல்லை. அதனால எத்தனாவது இடத்துக்கு யார் முந்துவார்கள் தான் இப்ப கேள்வி. இப்ப ஏற்கனவே அவர்கள் வந்து உடைந்து போனார்கள், சிதைந்து போனார்கள், பிரிந்து போனார்கள். அதில் வந்து தொண்டர்களுடைய பலமானது பிரிந்தது. இன்று ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒருவரை தலைவியாக கொண்ட ஒரு இயக்கம், ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கிற இன்னொரு அதிலே பிரிந்த ஒரு இயக்கம். இதுல வந்து முழுக்க முழுக்க வந்து இரட்டை இலை சின்னத்தை மட்டுமே நம்பி வாக்காளர்களை அவர்களால் அணுக முடியும். ஏன்னா அங்க கதாநாயகன் கதாநாயகி இரட்டை இலை தான். அது போன பிறகு அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் வந்து துடுப்பை இழந்த படகு, அது புயலிலே சிக்கி தவிக்கின்ற துடுப்பை இழந்த படகுக்கு என்ன நிலையோ அதுதான் அவர்களுக்கு ஏற்படும்.
ஆகவே அவர்களிலே முந்தப்போவது யார் என்பது எத்தனாவது இடத்திலிருந்து எத்தனாவது இடம்தான். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டால் நான் ஒரே ஒரு சின்ன கருத்தை சொல்ல விரும்புகிறேன். சாதாரணமாக திமுக கொஞ்சம் அரசியல் ரீதியாக சாணக்கியத்துவம் வாய்ந்த கட்சி. கலைஞர் அவர்கள் இருக்கின்ற போது இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமானால் ஜெயலலிதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைவியை இழந்து தவிக்கின்ற அதிமுகவிலிருந்து தனக்கு தேவையான ஒரு 15 எம்எல்ஏக்களை ஈஸியாக வலைவீசி சட்டமன்றத்தில் இருவரும் திராவிட கட்சிகள் தான் ஆக்கிரமிப்புல இருக்கிறாங்க. உங்களுடைய உற்சாக வெள்ளத்திற்கு என்ன காரணம்? ஏன்னா முதலிடம் யாருக்கு நீங்க தர விரும்பல, திமுக எல்லாமே. இந்த உற்சாக வெள்ளத்துக்கு என்ன காரணம்? ரொம்ப சிம்பிள். வெறும் தலையை மட்டும் நம்பி இருந்த அதிமுக தலைமை இல்லை, உடைந்து போனது. தலையில்லாத உடலுக்கு என்ன ஒரு பங்கனோ அதே பங்கன் தான் நீங்க அதிமுகவுக்கு. இல்ல நான் அதே மாதிரியாக எதிர்க்கட்சியாக இருந்து கலைஞர் அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் அதிமுகவினுடைய அந்த நான் முடிச்சிடறேன் தலைவர் இழப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்றைக்கு அந்த கட்சியை உடைத்திருப்பார் அல்லது அவர்களிடம் அதற்கு சாணக்கியத்துவம் இல்லாத அந்த கட்சியினுடைய இன்றைய தலைமை சேகர் அவர்களிடம் இன்றைய சூழ்நிலையில இந்த இரண்டு மாற்றாக நோ லாஸ்ட் பேஜ் இன் பாலிடிக்ஸ். அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? There is no last stages in politics, but there is last place in politics. இவர்கள் இருந்த இடத்திலிருந்து இவர்கள் பின்னாலே போவார்கள். என்றைக்காவது எழலாம் என்றால் தலைமை பதவியும் மிகப்பெரிய கொள்கைகளும் உள்ள கட்சிகளை போலத்தான் துளிர்க்க முடியும். இவர்கள் தலைவரை மட்டுமே இருக்கிற பர்சனாலிட்டி கல்ட் ஆர்கனைசேஷன். ஆகவே இவர்களுக்கு இதுதான் முடிவாக இருக்க முடியும். எனவே உங்களுக்கு அகிலேஷ் யாதவருடைய குடும்பத்தை இவரை நான் கேள்வி கேட்கிறேன். பேசுவோம் சேகர். கன்னியாகுமரியில் ஜெயிச்சாங்கல்ல, நாகர்கோயில் நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சாங்கல்ல, அங்க ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடிஞ்சதா இவங்களால? இன்னும் இந்த ரஜினிகாந்த் படத்துல சேகர் அவர்கள்தான் சுருக்கமாக வந்துருங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தீரன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் நான் சொன்னதுக்கு அப்புறம் பதில் சொல்லுங்க. உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் குறைஞ்சதுன்னா நீங்க பாதியில பேசுறதுக்காக வருவதாக மட்டுமே நான் நினைக்கிறேன். இப்பொழுது நேரமின்மை ஒரு கட்சி அதனுடைய தலைமையை இழந்து முழுவதுமாக மரண ஸ்டேஜில் இருக்கிறது. இல்ல நான் முடிச்சிடறேன். இன்னொரு எதிர்கட்சி இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு தவறுகின்ற அளவிற்கு அது பலமீனமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில அகில இந்தியாவில் பல மாநிலங்களிலே சுனாமியை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை நிச்சயமாக மாற்றும். மக்கள் அந்த மாநில கட்சிகள் தமிழகத்திற்கு நன்மை செய்யும் என்பதை இவர்கள் இன்னைக்கு உத்தரப்பிரதேச தேர்ந்தெடுத்த யோகியே அவர் ஒன்றும் பெரிய உத்தம புத்திரர் இல்ல. அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. எனவே கண்ணாடி வீட்டில இருந்தெல்லாம் கல்லெறிய வேணாம். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் 2001 பொது தேர்தல் நடக்கும் பொழுது புவனகிரி தொகுதியில் எங்களுடைய கழக அதாவது அண்ணா திமுகவினுடைய அம்மா வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் எங்களுடைய கழக துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்த தேர்தலில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதில் தப்புனால ரெட்டை சின்னம் முடக்கப்பட்டது. ஆனால் அங்கே வாழைப்பழ சின்னம் கொடுத்தாங்க. அந்த புவனகிரி தொகுதியில் நாங்கள் கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். இந்த மாதிரி முன்னுதாரணம்லாம் இருக்குது. எங்ககிட்ட இன்னைக்கு 1.5 கோடி தொண்டர்களுக்கு மேலே தொண்டர் பலம் உள்ள கட்சி. நாங்கள் இந்த சின்னத்தை எளிதாக கொண்டு போய் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவானது ஒரு மாபெரும் மகத்தான வெற்றியை எங்களுடைய டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். சின்னம் இல்லாதது உங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லைங்க. நாங்க எந்த பிரச்சனையும் அதாவது ஒரு மிகச்சிறந்த போர் வீரனுக்கு அழகு என்ன, எந்த பிரச்சனையும் எந்த நேரத்தில் வேணாலும் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறான். அந்த மாதிரியான போர் வீரர்கள் உள்ள கட்சி இது. இது இன்னொருத்தர் தயவுல அல்லது இன்னொரு கட்சியினுடைய ஆதரவுல நாங்க எப்பயுமே அடுத்த தோல்ல ஏறி திருவிழா பார்த்தவங்க இல்லாமல் களம் வெற்றி பெறுவோம். மக்களோட செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிடும். சின்னம் இல்லைன்னா கண்டிப்பா மக்கள் செல்வாக்கு தெரிஞ்சிடும். அவங்களோட விருப்பம், அதாவது இன்னைக்கு ஜனநாயகத்தோட அடிநாதமே மக்கள் தான். அவங்களோட விருப்பம் தான் கட்சி ஆட்சி. சோ அப்ப அவங்க விருப்பம் யாருக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த பல பரீட்சைக்கு நாங்கள் தயாராக. சரிங்களா? ஆனா ஆர்கே நகர் எஸ்கே நகர் ஆயிடும் அவங்க ஜெயிச்சாங்கன்னா. அது ஒரு பிரச்சனை. எதை பத்தி பேசணும்னா அந்த சின்னம் எங்களுக்கு வந்திருக்கு. இது இரட்டை விளக்கு. எங்களுக்கு ரொம்ப ஈஸியான சின்னம்.
இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலைன்னு சொன்ன மாதிரி இரட்டை விளக்கு இரட்டை விளக்கு இரட்டை விளக்கு அப்படி நாங்க சொல்லிடுவோம். அது அப்படியே அது ப்ரொனவுன்சியேஷன்லயே அது இரட்டை இலை மாதிரி தான் இருக்கும். அந்த இரட்டை இலையிலேயே எங்களுக்கு அந்த இரட்டை விளக்குலயே எங்களுக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு பிரகாசம் தெரியுது. சோ அதனால வெற்றி எங்களுக்கு தான். அதே மாதிரி வாக்காளர்களுக்கும் தெரிந்தால் இங்க பாருங்க, அதிமுக புரட்சி தலைவி அம்மா, அவங்க பாருங்க அதிமுக அம்மா ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க சின்ன ஷார்ட் பண்ணிட்டாங்க, சின்ன அம்மா. அது இன்டைரக்ட்லி அதனால ஷாம் அவர்கள் சொல்ல அம்மா சொல்லுங்க எல்லாத்துக்கும் அடுத்த அம்மா குடிநீர், அம்மா பசுமை அங்காடி, அம்மா உத்சவம், அம்மா எல்லாத்துலயும் நிறைய டெவலப்மென்ட்ஸ்ல இவங்க அடிப்படையா பேசுவாங்க. அம்மா கொச்சப்படுத்துறாங்க. திரு ஷாம் அவர்கள்ட ஒரு சின்னம் முடக்கம் அப்படின்றது பெரிய அரசியல் அடுத்த ஒரு நிகழ்வாக இருக்கிறப்ப ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல தினகரன் ஓபிஎஸ் யார் முந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த சின்னம் இல்லாத அதிமுக அந்த காலத்துல வந்து சின்ன தேவைப்படுச்சுங்க. தீரன் சொன்ன அந்த உதாரணம் நான் ஒத்துக்கிறேன். புவனகிரியில வந்து அருள், அந்த கேண்டிடேட் பேர் அருள், இரட்டை இலை கிடைக்காம வாழைப்பழ சின்னத்துல நின்று ஜெயிச்சாரு. அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வாட்ஸ்அப் யுகத்துல சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இரட்டை விளக்கு எவ்வளவு பாப்புலரோ அவ்வளோ பாப்புலரோ தொப்பியும் இருக்கதான் செய்யும். வெயில் காலத்துல தொப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? டக்கு டக்கு டக்குன்னு தொப்பி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது வல்ல பாயிண்ட் என்னன்னா, அதிமுகவே எம்ஜிஆர் தொடங்கினது கிடையாது. நிறைய பேர் தெரியாது. அது அனகாமுத்து ராமலிங்கம் ஏற்படுத்தி வச்ச சொசைட்டி. திமுக மேல வெறுப்பா இருந்து அனகாமுத்து ராமலிங்கம் அது அதிமுக பதிவு பண்றாரு. எம்ஜிஆர் அதுல போய் சேர்றாரு. அது அவரே சொல்லியிருக்காரு பல இடங்கள்ல. ஒரு தொண்டன் ஏற்படுத்தினதெல்லாம் நான் சேர்ந்துடுறேன். அப்படிப்பட்ட அதிமுக இடைத்தேர்தல் ஒன்றிலே கிடைத்த சின்னத்தை இப்போது இடைத்தேர்தல் ஒன்றிலே இழந்து நிற்கிறார்களே என்பதுதான் வரலாறு திரும்பி இருக்கிறது மீண்டும் அப்படின்ற. நேரமின்மை காரணமாக இன்னும் தொடர முடியல. ஆனால் தேர்தல் பிரச்சார யுகத்துல பல கட்டங்களில் நம்ம வாதிக்க இருக்கிறோம். 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு SR சேகர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.